ஹாய் காய்ஸ், வணக்கம். எனிமி டு லவ் ஃபோர்ஸ் மேரேஜ் ஒன் ஷாட் பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக நோட்டிஃபை நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்ன இன்ஃபோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி ரீசெண்டாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் அதை பற்றி புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை பற்றி என்ன புரிதல் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கேதர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் ஒரு நம்பிக்கை. சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு சேனல் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த சேனல் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எனக்கு அந்த சேனலில் தான் ஐடியாஸ் எனக்கு கிடச்சிது. யூபிஎஸ்சி தமிழ், ஓகேங்களா? யூபிஎஸ்சி தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் ஒரு அண்ணன் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அண்ணன் வந்து நிறைய மோட்டிவேஷனாக கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஐடியாவே இல்லை, உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை, எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது இது ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட இருக்குது. நீங்கள் டயல் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த அண்ணா தான் எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஓகேம்மா, நீ ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. பட் எனக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இல்லை. அதனால் நான் வந்து வேறு அகாடமியில் தான் நான் ஜாயின் பண்ணேன். வேறு அகாடமி, அந்த அகாடமி என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு கன்வீனியன்ட், என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் ஆன்லைன் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆஃப்லைன் வைங்க. செகண்ட் ப்ரியாரிட்டி வேணும்னா நீங்கள் வந்து ஆன்லைன் வச்சுக்கோங்க. உங்களால் முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தாட் இருந்ததுன்னா ஆன்லைன் வாங்க. முடியாது, நான் கொஞ்சம் சோம்பேறி, வாழைப்பழ சோம்பேறி, கவுச் பொட்டேட்டோ மாதிரி இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்லைன் போயிடுங்க. ஆஃப்லைன் போயிட்டிங்கன்னா சின்ன மைனூட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிளாங்காக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி இப்படின்றதுக்குள்ளே நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா புரிதலும் உங்களுக்கு நான் புகுத்த முடியாது. உங்களுக்கே புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஐடியாவை உங்கள் மனசில் விதைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. இப்போவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எப்போவும் ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் போயிருங்கடா கேர்ள்ஸ், நீங்கள் வேறு லெவலில் இருக்கணும், அது என்னுடைய ஆசை. ஸோ பிடிஎஸ்ன்றது போகிறது செகண்ட்ரியில் வச்சுருங்க. ஓகேங்களா? என்னோடய சேனலில் எப்போவுமே பிடிஎஸ் வந்து செகண்ட்ரியாக நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்றப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு சேனல், இன்ஃபர்மேஷனான ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு சேனல்லையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் ஒரு 2K கிட்ட இருக்கலாம், இப்போ தான் வந்து நான் ஸ்கூல்ஸ் படிச்சுட்ருக்கிற ஒரு கேர்ளாக இருக்கலாம். அந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் வந்து நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. கொஞ்சம் பேரலாக வந்து இன்ஃபர்மேட்டிவான ஒரு சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா ரொம்ப பசங்கள்லாம் கெட்டு போகிறாங்க. நான் அட்வைஸ் பண்ணலடா, நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். உங்களோட ஃப்யூச்சர் நான் நினச்சி எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா இது உங்களுக்கு அன்றாட தேவையே கிடையாது. உங்களுக்கு வந்து அவசியமான தேவை கிடையாது என்னோடய சேனல். நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு அதை பற்றி நான் எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணி கெட்டு போனதாக இருக்கவே கூடாது. ஜஸ்ட் இது ஒரு மோட்டிவேட்டடான ஒரு சேனல், ஒரு சப்போர்ட்டடான ஒரு சேனலாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப பேசிட்டேன். இன்ட்ரோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, 3rd இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் 3rd இயர் படிச்சுட்ருக்கீங்க. உங்கள் அக்கா வந்து ஜேஹூப் வந்து ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் செத்துடுவேன், நான் உனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. கல்யாணம் ஆகிட்டு 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. அதாவது உங்கள் அக்கா பேர் வந்து தியா. ஓகேங்களா? கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வெறுத்து போயிட்டீங்க. அவள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை மேலே ரொம்ப வெறுத்து போயிட்டுருக்கீங்க. தியாவை பிடிக்காதுன்னு அப்படியே வீட்டோடு அப்படியே ஒதுக்கி வச்சுட்டீங்க. ஓகேங்களா? ஜேஹோப்புடைய தம்பி தான் வந்து ஜிமின். அப்படியே வெடிக்கல வெல்லாமா? துப்பார் ஹோபி மரியாதை தள்ளி நில்லு. என்னடி பிரச்சனை? கிட்ட வர்றது சரி, கிட்ட வரல அப்படின்னு அவர் வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அப்படியே பேக்வெல்லாம் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கீங்க. எவ்வளோ நேரம்டி? எவ்வளோ நேரம் இல்லை, எத்தனை நாள் ஆனாலும் இப்படி தான், புரியுதா? கிட்ட வராத. ஏய் ஹோபி, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய், நான் என்ன பண்ணிட்டோம்? எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் உன் ஃபேமிலி ஆக மாட்டாங்க, தெரியுதுல? அப்புறம் எதுக்குடா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அது உனக்கு பிடிச்சிருக்கு அப்படியே நீங்கள் மறைக்கிறீங்க. அதாவது தியா அப்படியே மறைக்கிறா. ஏ மறைக்காதடி, கொஞ்சமாக சரியா போயிடுறேன், நீ போகாத, இங்கே இரு. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் அப்படியே உங்களை பின்னாடி வந்து பேக்கப் பண்ணுறாரு. தள்ளு ஹோப்பி, உனக்கு முன்னாடி சொல்லிட்டேன். சரி பார்க்கலாம் வந்துட்டேன்.
அப்படியே ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு கிடக்கடன்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன் போகிறீங்க. கிச்சன் வேலை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜேகப் வந்து உங்கள் பின்னாடியே அப்படியே கையை அப் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இங்கே ஜிம் மேலேருந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டு கீழே வராரு போல இருக்குது. சிரிச்சுக்கிட்டே, டேய் எதுக்கிட்ட சிரிக்கிறப்போ அண்ணி என்ன வழக்கம் போலவா? ஜிமன் உனக்கு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிட்டு கிளம்பு. என்ன நீ ரொம்ப சண்டையோ அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை எடுத்து வச்சுக்கிட்டே, அதாவது பிளேட் எடுத்து வச்சு ஒரு சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க தியா கிட்ட. தியா வந்து பேசவே இல்லை. என்னண்ணா என்கிட்ட கூட பேச மாட்டாங்க அண்ணி, என்ன பண்ண? டீ வழக்கம் போல தாண்டா, வெத்தால முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏறி நின்றுட்டுருக்கோம். நான் என்ன பண்ணிட்டோம், ஆஃபீஸும் போக விட மாட்டா, என்கிட்ட பேசவும் மாட்டாடா அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட்டு. இங்கே அப்படியே ஜிம் வந்து பிளேட்டில் வந்து இடியாப்பமும் பாயாவும் போட்டு பேசி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு மாட்டம் வந்துட்டு தட்டை தூக்கிட்டே வந்து கிச்சனில் நின்றுட்டுருக்காரு. என்ன ஜிம்மன் வேணும்? நீ ஒரு ஆஃப் ஆயில் மட்டும் போட்டு கொடுங்க. டேய் ஏதாவது பேசுவோன்னு பார்த்தா சமாதானப்படுத்துகிறா. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் எப்போத்துலேருந்து ட்ரை பண்ணுறேன், முடியல விட்டு இப்படியே இரு. டேய் நான் அதுக்குன்னு கண்டிப்பாக இருக்கிறதுக்கடா கல்யாணம் பண்ணேன், அது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியணும். நீ மாட்டுக்கு தாலியை தூக்கிட்டு போய் கட்டணுன்னா என்ன பண்ணுவாங்க? அது நீ தானடா ஐடியா கொடுத்த. சாவுன்னு சொன்னால் சாவரியா? அப்படிங்க ஜேகப் முறைச்சிட்ருக்காரு. அதாவது பொறுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஆஃப் ஆயில் போட்டு ஜிம்மில் இருந்தால் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அண்ணி. சரி இன்றைக்கி வரும்போது அண்ணி கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ அண்ணி கண்டிப்பாக பிடிச்சிட்டு வந்துடுறேண்ணே. அப்புறம் ஈவினிங் மட்டன். டேய் நான் ஒருத்தங்க செத்துட்ருக்கேன் தெரியுதா தெரியலையா? நீ சாவுடா, நீ சாக வேண்டியதுதான், நீ ஓரமாக நெல். அண்ணே நான் கேட்டேனே. என்ன ஜிம்மன் என்ன கேட்ட? மட்டன் சுக்கா அப்புறம் சரி ஓகே பண்ணி வச்சுறேண்ணே. அப்புறம் ஃபோட்டோ இன்னும் 2 ஃபோட்டோ கூட சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீ. அப்புறம் என்ன அப்படின்னு தட்டை தூக்கிட்டு போய் வச்சுட்டு ஒரு மாட்டை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்கே ஹோபிக்கு செம்ம கோவம். இங்கே ஒருத்தன் சாப்பிடாம காஞ்சிட்ருக்கிறேன், இங்கே அப்படி கெஞ்சிட்ருக்கிறேனே, என்னட்டெல்லாம் கருணையே காமிக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி தியாமல் ஒரு மாதிரி ஒரு பாச போராட்டம்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ அப்படியே நின்றுட்டுருக்காரு. இங்கே தியா வந்து ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு இப்போ தான் இடியாப்பமும் பாயாவும் எடுத்து ஊற்றி வச்சுட்டு, எது நிற்கிறீங்க போய் சாப்பிடுங்க. இல்லடி போ ஹோபி அப்படின்னு சொல்லி ஒரு மாடு தான் அப்படியே ஹோபி கை தூக்கிட்டே அங்கே வந்துட்டு, ஏண்டா அண்ணி தான் பேசாமல் போன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு வர கையை தூக்கிட்டே வர, மூடிட்டு வாடா, எதுவும் நடக்காது, நீ எப்பவும் கண்ணி பையன்தான் டே அப்படின்னு சொல்லி இங்கே ஹோபிக்கும் ஜிம்முனுக்கும் சண்டை நடந்துட்டுருக்கு. இங்கே இப்போ தான் வந்து ஜிம்முனோட அம்மா வந்துட்டுருக்காங்க. என்னடா? இல்லைம்மா கொஞ்சம் சாப்பிடுங்க. வழக்கம் போல் என்ன இடியப்பத்தை செஞ்சு மாய்க்கிட்டாளா அப்படின்னு சொல்லிங்க உங்களை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. இங்கே ஜிம்முன்னா சாப்பிடுங்க, எனக்கு பிடிச்சது அண்ணி செய்கிறாங்க, உனக்கு என்ன வலிக்குது உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிளேட் வச்சு அவங்களுக்குமே பிடிச்சது நீங்கள் அதாவது தியா செஞ்சு வச்சுருக்கா. அவங்க வந்து பேசாமல் எடுத்து போட்டு வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே நீங்கள் அப்படியே பம்மனாப்பில் போய் வந்து நின்றுட்டு பரிமாறிட்டு இருக்கீங்களா. ஹோப்பி அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னடி கொஞ்சம் சாப்பிட்டேன், நீங்கள் மூடிட்டு இருங்க, நான் சாப்பிட்ல உங்களுக்குன்னு. எங்கள் ஹோபிக்கு அப்படியே கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் அவருக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து வெறுத்து ஒதுக்குறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்னு வந்து இப்போது காலேஜ் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. அவர் வந்து 4th இயர் படிச்சுட்ருக்காரு இன்ஜினியரிங். நீங்கள் வந்து 3rd இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. ஒரே காலேஜ், பட் ஆனால் இவங்க வேறு கேம்பஸ் அவங்க வேறு கேம்பஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே டைரெக்டாக வந்து அவரோட கேம்பஸ்க்கு போகாமல் உங்கள் கேம்பஸ்க்கு தான் வராரு. நீங்கள் வந்து இப்போ தான் காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. அதாவது உங்கள் அப்பா கூட வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா அழகாக வந்து ஒரு பூணூல் போட்டுக்கிட்டு நாமம் போட்டுக்கிட்டு பின்னாடி ஒரு கொண்டை ஐயராத்து பொண்ணு. நீங்கள் உள்ளே போயிட்டு சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஆனால் முன்னாடியே சொல்லிடுறேன், அப்போ தான் நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வருவீங்க. ஐயராத்து பொண்ணு, உங்கள் அக்காவுமே ஐயராத்து பொண்ணு தான், பட் ஆனால் உங்கள் ஹோபி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் அவங்க வந்து அப்படியே மாறிட்டாங்க, டோட்டலாக மாறிட்டாங்க. நீங்கள் வந்து அப்படியே தான் இருந்துகிட்ருக்கீங்க, பட் ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளாலே பயந்துகிட்டே வரீங்க. உங்கள் கேங் எப்போவுமே உங்கள் அப்பாவை பார்த்தா திருப்பாவையோட ராகம் இழுக்க ஆரம்பிச்சிடுங்க. காலையில் எந்திரிச்சோடனே திருப்பாவையை வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்றது உங்கள் அப்பாவோடைய டார்ச்சர். இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றத ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த தாவணியை போட்டுக்கிட்டு நீங்கள் அழகாக நீங்கள் பின்னாடி பைக்கில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஏண்டி இப்படி பண்ணுறேன், இதுக்கு தான் பண்ணுறாலோ இப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாலே இது பண்ணிக்கிட்டே வரீங்க. திருப்பாவோடைய ராகம் ஆரம்பிச்சிட்டாளுங்க உங்கள் கேங்கெல்லாம்.
ஏய் வேணாண்டி, என் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். ஐயோ கடவுளே பகவானே அப்படின்னு சொல்லி நீங்கள் முணுமுணுத்துக்கிட்டு நீங்கள் மட்டும் வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா அந்த திருப்பாவையோட ராகம் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவே கேட்கவே உங்கள் அப்பா வண்டி நிறுத்திட்டாரு. அச்சோ போச்சு போச்சு போச்சு, எல்லாம் மாட்டுச்சுங்க. நதாரி நாய்ங்க சொன்னால் கேட்குதல்லா பாரு, மாட்ட போதுங்க அப்படின்ட்டு இந்த புக்கு தூக்கிட்டு உங்கள் அப்பா பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா அங்கே கேங்காக நின்றுட்டு இப்போது அப்படியே பட்டை அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்குதுங்க. பொம்மை நாட்டியல்னா இப்படி தான் இருக்கணும், நல்ல பொண்ணுங்க, நல்ல வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு உங்களை விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்பா ஏன்டி இப்படி பண்ணுறீள், சொன்னால் கேட்க மாட்டேலா? சரிம்மா, திருப்பாவையோட ஆண்டாலே நீ தான் அப்படின்னு சொல்லி தோப்புக்கரணம் போட்டு ஒழுங்காக போய் இந்த சுடிதாரை மாட்டிக்கிட்டு சீக்கிரம் வா, இன்றைக்கி ஒரு நாள் தான் நீ வரேன்னு சொல்லியிருக்க, அதுவுமே தட்டி கழிச்சிடாத வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாளுங்க உங்களை. இங்கே கரெக்டாக ஜிம்னு வந்து உங்களுடைய ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. வந்துட்டான், இவனை பார்த்தாலே எனக்கு இறையுது, இதுக்கு தான் வரானோ தெரியல அப்படின்ட்டு முன்முணுத்துக்கிட்டு நீங்கள் மட்டும் கிராஸ் ஆகிங்களா, டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு கையை விடுறீங்களா, ஒழுங்கான ஸ்லாங்கு வாடி, என்ன கையை விடுறீங்களா, அப்படியா சரி அப்படின்ட்டு உங்களை வாலில் பின் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுற, தள்ளி தள்ளி போங்கோ. ஏய் என்ன ஓவரா பண்ணுற, என்னடா என்ன கொஞ்சம் ஓவரா பண்ணுற, என்ன நினச்சிட்ருக்க, உன்னோட காம்பாஸ் இது இல்லை, நான் பிரின்ஸிபல்கிட்ட மாட்டி விட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் என்ன பாடுவாங்க அப்படின்ட்டு உங்களை லாக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தைரியமாக நின்றுட்டுருக்கீங்க ஓகேங்களா. பாருடா உன் கொளுத்த அரட்டு அப்படியே கொக்காய்க்கு தெரிச்சு விட்டுருவேன். இந்த சாம்பார் வந்து என்னை தெரிச்சு விட்டுருமாண்டா பார்த்துக்க, நெல் அப்படின்ட்டு உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே மூஞ்சி மூடிக்கிறீங்க. அதாவது அந்த சுடிதார் எடுத்துக்கிட்டு, என்ன சுடியெல்லாம் வந்துட்டுருக்கு, ஏ சுடி உனக்கு எதுக்குடா, துப்பார் உனக்கும் எனக்கும் ஆகாது, துஷ்டனை கண்டா தூர விலகு, என் அப்பா சொல்லியிருக்கா, அதுக்கேற்றபடி நான் போகிறேன் இல்லை, உனக்கு ஏதுடா, அறிவில்லை அறிவில்லை அறிவில்லேம்மா அறிவில்லை, நெல் முடியாது முடியாது சரி அப்படின்ட்டு அவர் வந்து உங்கள் ஷோல்டர் மேலே அப்படியே கை போட்டு டேய் எடுங்கடா அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சியோ ஒன்று ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன், கவனி நான் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்களா. அந்த சுடிதார் அப்படியே பிடிங்கிட்டு, இதெல்லாம் எதுக்குடி, நான் தான் உன்னை மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கோன்றேன், போட மாட்டேன், துப்பாரு உனக்கு அவ்வளோதான், என் தோப்பனார்ட்ட சொன்னேன் ஒன்று இப்படி கதை தடுத்து காக்காய்க்கு போட்டுருவாங்க அதானே. ஏடி காக்காய்க்கு சோறு வைக்கிறவங்க நீங்கள், காக்காய்க்கு இதெல்லாம் வச்சா எப்படி, ஷோ பிராணநாதா, நான் தான் உன் பிராணநாதா, அது பிராணநந்தா இல்லை பிராணநாதா, அது நான் தான், சட் நான் தான் உனக்கு, நீயா போயும் நீ எனக்கு பிராணநாதாவா, என்னோட பெருமான்னா எனக்கு பிராணநாதா தெரியுமா உனக்கு. பெருமான்னா யாரா மச்சான், அது சித்திக்கு சித்தப்பான்னு நினைக்கிறேன்டா. ஐயோ பகவானே கொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடிதாரை திரும்ப பிடிங்கிட்டு போய் நல்ல இதுதான் போடாது, இதே போட, நான் சும்மா ஓட்டினேன், இதுக்காக தானே பச்சை சுடிதார இடம் எடுத்து மாட்டிகிட்ருக்கேன், விட்டு உன்ன மாதிரி துஷ்டன்லாம் என்ன பார்க்குறதா, அதுவும் இந்த குளத்தில், முடியாது, நான் போய் துணி மாற்றிக்கிறேன் போ. இங்கே பார், நான் சும்மா ஓட்டினேன்டி, இது நல்லாயிருக்கும் உனக்கு, நோக்கம் என்னடா, நான் மாற்றிக்கிறேன், நான் மாற்றலை, உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போறீங்களா, போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போன்னு சொல்கிறீங்க, ஆனால் போக மாட்டான். எங்கள் ஜிம்னு அப்படியே உங்களோட க்யூட்னஸில் அப்படியே மயங்கி கிடக்குறான், உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே போன்னு சொல்லிட்டு கண்ணை முட்டு நின்றுட்டுருக்கீங்களா, அப்படி கிளம்புடா அப்படின்ட்டு இருக்கிறவங்களாம் அப்படியே அனுப்பிச்சிட்டு அப்படியே அவங்க முன்னாடி அதாவது யூனிவர்சல் சிம்பிள் இருக்கல, நம்ம இடுப்பில் 2 கையும் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருப்போம்ல, அந்த மாதிரி ஜிம்னு வந்து அவரோட இடுப்பில் 2 கையும் அப்படியே வச்சுட்டு அவங்களே அப்படியே கண்ணை மூடிட்டு, அவர் சிரித்தாலே கண்ணெல்லாம் க்ளோஸ் ஆன மாதிரியே இருக்கும்ல, அந்த மாதிரி லைட்டாக அப்படியே ஸ்மூத் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் தான் கண்ணை திறந்து பார்க்குறீங்க, போயிட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு. நீ இன்னும் இங்கே தான் நின்றுட்டுருக்கியா, போகலையா நீ, போகல துப்பாரு, சரி பார்க்குறேன்
எங்கே பார்க்கணும்? இப்போ பாரு, என் ஆத்திம்பல்லாம் சொல்லிடுவேன். நீ சும்மா சும்மா என்னை டச் தான் பண்ணிகிட்டு இருக்க. உன்னை தான் எனக்கு பிடிக்கல. உன் ஃபேமிலியே எனக்கு பிடிக்கல. என் தோப்பனார்கிட்ட சொல்லடா. சொல்லு, இந்த மாதிரி ஒரு பையன் என்னை இங்கே கை வைக்கிறான், அங்கே கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சினிங்கிறீங்க. இங்கே அப்படியே உங்களை க்யூட்டாக அப்படியே ரசிச்சிட்டே இருக்காரு. சரி, என்னை சுடிதார் மாற்ற சொல்லி யார் சொன்னா? யாரும் இல்லை. உன் அப்பனுக்கு தெரியுமா? பாருங்க, என் அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க. மரியாதை கொடுக்காதவகிட்ட நான் நிற்க மாட்டேன், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அந்த சுடிதார் வந்து ஜிம்மன் கிட்ட தான் இருக்குது. ஏய் சுடிதார் வாங்கிட்டு போ. எனக்கு தேவையில்லை. துஷ்டனோட கைப்பட்ட துணியை நான் போடுறதா? நான் போட மாட்டேன். என் பெருமான் பார்த்தா அவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போனால் உங்கள் கேங் அப்படியே பார்த்துட்ருக்கு. என்னாடி அதேமாரி வந்துட்டுருக்க? எங்கே சுடியங்க? அது அந்த துஷ்டம் வாங்கிட்டான்டி. பா அப்படியே உங்கள் கேங்கெல்லாம் முறைக்கிது உங்களை. நான் என்னடி பண்ணுவேன்? இந்த துஷ்டம் கைப்பட்டது நான் எப்படி போடுவேன்? என்னோடய பெருமான் என்ன நினைப்பார்? ஐயோ, இவ புறநாடத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவா, வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாளுங்க. எங்கள் ஜிம்மில் அந்த சுடிதார் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. லைட்டாக அப்படியே சிரிக்கிறாரு உங்களை நினச்சி. அப்புறம் அந்த ஃபோட்டோ அப்படியே எடுத்து பார்த்துட்ருக்காரு. டெய்லி ஒரு ஃபோட்டோ அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பார். உங்கள் கூட வந்து நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ அப்படியே எடுத்துகிட்டே இருப்பார் உங்கள் அக்கா கிட்டே காமிக்கிறதுக்காக. அது உங்களுக்கு தெரியாது, சும்மா நம்மளை வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்க. இப்போது நீங்கள் போகிற இடம் ஃபுல்லாக உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கே தெரியாமல் அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கார். உங்களை அப்படியே அட்மையர் பண்ணுறாரு. உங்களோட அழகில் மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் வந்து அந்த பீச்சில் அந்த தாவணியோட பாவாடை ஸ்கர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓடுறது ஒடியாடுறது அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு காஃபி தான் குடிக்கிறீங்க. ஹோட்டலில் தயிர் சாதம் தான் சாப்பிட்றீங்க. சாம்பார் சாதம் இருக்கான்னு கேட்குறீங்க, இல்லைன்னொடனே தயிர் சாதம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக அவங்கள வந்து ஒரு 4:30 அதுக்கு ஏற்ற மாதிரி காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அவளுங்க கிளம்பிட்டாளுங்க. இதுக்கப்புறம் அங்கே கேம்பஸ்குள்ளே வர முடியாது இல்லையா? இப்போது காலேஜும் வந்து விடுற நேரமாக இருக்கும். உங்கள் அப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா கூட ஏறி போயிட்டீங்க. எங்கள் ஜிம்முன்னு அப்படியே இவ்வளோ நேரம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்துருப்பார். உங்களை அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்ருக்காரு. அந்த செடி இன்னும் அவர் கையில் தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு அப்பாச்சி பைக் அந்த மாதிரி வச்சுருக்காரு. அந்த பைக்கில் அப்படியே டேங்க் அவளை வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. எங்கள் தியாவுக்கு ஆர்வம் தாங்கலை. எப்போவும் போல் இந்த வண்டி சத்தம் கேட்டவுடனே கடகடன்னு தியா கீழே இங்கே வந்துட்டு ஜிம்முக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. அதுக்கேற்ற மாதிரி, ஜிம்மன் என்ன ஃபோட்டோ? நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய டிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நான் ரெசிப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான். ஜிம்மன் இருந்தாலும் என்ன நீ ஓவராக பண்ணுறடா. சரி, நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் சீக்கிரம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தீயா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. எங்கள் ஜிம்மன் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கடகடன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராரு. ஏன்னா நீ இதே தான் புது டிஷ்ஷாக இருக்குது. ஆமாம், வேறு வழி, உங்களுக்காக புதுசாக ஒன்று கற்றுட்ருக்கேன், அதனால் அதையும் சாப்பிட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஃபோனை அப்படியே பிடிங்கிறீங்க. அப்படியே அவர் சிரிச்சுக்கிட்டே அவராகவே எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு எடுத்து போட்டு. வா 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 சூப்பர் அண்ணி, மட்டன் சுக்கா உங்கள் கையில் சாப்பிட்ற மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு. இங்கே நீங்கள் அப்படியே அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறீங்களா? டேய் ஜிம்மன், பீச்சுக்கு போனாலா? ஏன் தங்கச்சியா? ஆமாம் அவங்க தங்கச்சி தான். பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு பிக். டேய் இது என்னடா ஜோடியா? ஜோடி படத்தை எப்படி இருக்குது சொல்லுங்க அண்ணி. டேய் என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தீயா முறைக்கிறாங்க. அண்ணி அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு இருக்கேன். என்ன சொல்ல போகிற? என் தலையில் அப்படியே பெரிய கல்லாக தூக்கி போட்டுரு நீ குட் நியூஸ் சொல்கிறன்றதெல்லாம். என்ன அண்ணி, உங்கள் தங்கச்சி உங்களுக்கு ஒத்தாசையா? எந்த ஆசையாகவும் இருக்க வேணாம்ப்பா. ஆல்ரெடி நான் ஒருத்தர் இருக்கிறதே பத்தாத உங்களுக்கு. இதெல்லாம் அவள் பார்த்தானோ ஏன் வாந்தி எடுத்துகிட்டு போயிடுவா. சும்மா அரிஜமன், இந்த ஆசைலாம் வளர்த்துக்காதுன்னு. என்ன நீ சொல்கிறீங்க? அப்புறம் என்னடா, நான் ஒருத்தி இங்கே வந்ததுக்கே என் குடும்பத்தை பார்க்காம கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இதில் இன்னொருத்தி வரையா? என் குடும்பத்தில் அப்புறம் எப்படா ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கும் தியாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஜிம்மனுக்கு அப்படியே முகம்லாம் சின்னதாக போயிடுச்சு. இங்கே தியா அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவளோட கல்ச்சர்ன்றது வேறு இல்லை, டோட்டலாக அங்கே மாற்றிக்கிட்டு இருக்கா. பட் ஆனால் ஜேகப் இன்னும் ஏற்றுக்கல.
ஏன்னா ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்து சாப்பிட்றதெல்லாம் பாதியிலே போட்டு அப்படியே மேலே போயிட்டாரு. இங்கே தியா அந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே ஒரு மாதிரி மனசு உறுத்தலாக இருக்குது. சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிடுவான், நல்லா பேசிகிட்டு இருப்பான். ஜிம்னை ரொம்ப பிடிக்கும் தியாவுக்கு. அப்படியே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சா, அந்த ஃபோனை அப்படியே எடுத்துக்கிட்டு ஜிம்னோட ரூமுக்கு அப்படியே மேலே போய் நின்றுட்டு கதவை தட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. கரெக்டாக உங்கள் மாமியார் வந்து, என்னடி? அத்தை இல்லை. என்ன தட்டலாம் அப்படியே இருக்கு? இல்லை அத்தை, அது ஏதோ உப்பு கூட்டி போட்டுட்டேன் போல், அதனால். அவங்க திரும்ப அப்படியே முறைச்சிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. நீங்கள் இங்கே நின்றுட்டு இருந்துருப்பீங்களே, அப்படியே பொறுமையாக அப்படியே நாக் பண்ணுறீங்க. ஜிம் திறக்கிறாரு. என்ன நீ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. வாங்க நீ உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டவுடனே நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அங்கே ஒரு சோஃபா இருக்குது. அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த ஃபோன் இருக்குல்ல, அதை டேபிளில் வச்சுட்டு, உட்கார்றா நீ. இல்லை உட்கார்றா, உட்கார். பார் ஜிமன், உன் அண்ணனை எனக்கு பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்கும். ஆனால் அவர் என்னை அப்படியே ஏற்றுக்கலடா. அவருக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற வச்சார். ஏன் இப்போ மட்டன் சமைக்கல, உனக்காக என்னை மாற்ற வைக்கல? நிறைய விஷயம் மாறி இருக்கேன்டா. ஆனால் எனக்காக இந்த வீட்டில் எதுவும் மாறல ஜிமன், புரியுதா உனக்கு? அது மாதிரி என் தங்கச்சி இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன்டா. என் அப்பாவுக்கு ஒன்று பிடிக்கணும். அந்த மாதிரி ஏன் யோசிக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்காதியா. எங்கள் ஜிம்மன் எதுவுமே பேசவே இல்லை. இல்லை நீ பார் ஜிம்மன், லவ்ன்றது 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது. ஒருத்தவங்கிட்டேருந்து மட்டும் லவ் வந்தனா அது லவ் கிடையாடா, டாமினேஷன். டாமினேட் பண்ணுறது தப்பு தானே ஜிம்மன்? நான் சொல்கிறது கரெக்டு தானே? அண்ணி கரெக்டு தான் நீ. இப்போது நான் உங்களை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணலடா. எனக்கு இதே ஃப்ரீடம் வந்து பெட்ரூமில் இருக்குது. நான் சொல்கிறத மதிக்கிறாரு, இப்போ வரைக்கும் மதிச்சிருக்காரா. பட் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஜமன். அந்த வருத்தத்தை யாராலையும் மறைக்க முடியாதுல்ல. சில எனக்கு விருப்பு வெறுப்புன்னு இருக்குது. அது உன் அண்ணனுக்கு இன்னும் புரியல. அது எப்போ புரியும்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னா என் தங்கச்சி நீ லவ் பண்ணு தாராளமாக, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட கல்யாணத்தில் பிரிஞ்சது உன்னோட காதலில் சேர்ந்தது மாதிரி இருக்கணும். அதுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு அந்த ஃபோனை வச்சுட்டு தியா மட்டும் கீழே போயிருக்காங்க. இங்கே ஜிம்மன் அப்படியே அந்த ஃபோனையும் பார்த்துக்கிட்டு அந்த கதவுக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. அவர் எதுவும் பேசவே இல்லை. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகப் இப்போது ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பார். பார்த்தா நீங்கள் வந்து அதாவது தியா வந்து கிச்சன்லேருந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கா. மட்டன்னா நிறுத்து. என்ன வேணும்? வேறு ஏதாவது வேணுமா? இல்லை, நான் வெளிலேருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், சரி சாப்பிட்லாம். ஐயோ, என்ன நான்வெஜ் நான் சாப்பிட்றதா ஏதோ மாறிட்டுன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா? இல்லைடி, A2Bயில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சரி சாப்பிட்லாவா? என்ன A2Bயில் உனக்கு பிடிச்ச மீல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீல்ஸ் எனக்கு பிடிக்கும் நான் வந்துட்டு சொன்னேண்ணா. ஏன் பிடிக்காத உனக்கு? வா ஓவராக பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு மேலே போயிட்டார். அதுலேயே ஸ்பூனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவர் உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. நீங்கள் வாங்கிக்கிறீங்க. என்ன பூஸாக இருக்கு? ஏன் பிடிக்கலையாண்ணா? இல்லை, சரி ஓகே கொடு அப்படின்ட்டு சாப்பிட்டுக்கிறீங்க. அவர் கொடுக்க நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க. எதுவும் சொல்லலை. அவருடைய சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு ஊட்டிகிட்ருக்காரு. நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி தான் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதையும் பார்த்துட்ருக்காரு, ரொம்ப ரசித்து சாப்பிட்றதையும் பார்த்துட்ருக்காரு. என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க? ஏன் நீ இது வரைக்கும் சோறு வாங்கி கொடுத்தது இல்லையா? வாங்கி கொடுத்துருக்கேன், ஆனால் என்றைக்கும் இந்த மாதிரி ரசித்து இப்போலாம் சாப்பிட்டதே இல்லையே. நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. எடுத்துகிட்டு போ சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த அதாவது ஒரு பிளாஸ்டிக் கப் மாதிரி தான் இருக்கும். அதுலேயே வந்து சைட் டிஷ் வைக்கிறது, மெயின் டிஷ் வைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? A2Bயில் பார்சல் வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பார்சலில் இப்படி தான் இருக்கும், பேக்கேஜாக இருக்கும். அதை அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் பை பண்ணிட்டு அப்படியே போவீங்களா? அவர் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, ஏனில்லை, என்ன வேணும்? நீ தான் வேணும், பட்டி போல்
உன்னோட வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் நான் எப்போ புரிஞ்சுக்கிறேனோ அப்போது நம்மளோட கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஜிமின் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பீங்கள்ல, ஜிமின் வந்து ஜேகோப் கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார் போல். இது இல்லை, உன்னுடைய வெறுப்பெல்லாம் நான் மதிக்கலான்னு இப்போ தான் புரிஞ்சுதடி. இனிமேல் மதிக்கிறேன்னு. அப்புறம் இன்னொன்று ரொம்ப அழகாக இருக்கு. ஏன்னு தெரில, இதுக்கப்புறம் தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்ட்டு அந்த கையில் சின்னதாக அப்படியே ஒரு மொத்தம். அவர் அடுத்த நிமிஷம் நிற்கல, அவர் மட்டும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு போயிட்டார். நீங்கள் கீழே எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்குறீங்க சாப்பிட்றதுக்கு. அவருங்க சாப்பிடவே இல்லை, சேர்ந்து சாப்பிட்லான்னு சும்மா சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு தான் சாப்பிட வச்சுருப்பாரு. இப்போது அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வருவாரா, அவருக்கு பிடிச்சதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, சிரிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. லைட்டாக உங்களே அறியாமல் அந்த சிரிப்பு வந்துட்டுருக்கு போல். அவர் கீழே வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு, என்ன இருக்குது, உனக்கு பிடிச்சதான் இருக்குது சாப்பிட்டு அப்படின்ட்டு, நீங்கள் சிக்கன் கிரேவி இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்களா? இல்லை, இது வேணாம், எனக்கு பொடி தோசையும் கொஞ்சம் தேங்காய் சட்னியும். என்ன, ஏன் உனக்கு பிடிக்காதா? இல்லை, அப்படியே என்னவோ தெரில, அந்த அந்த காம்பினேஷன்லாம் நம்ம தானே சாப்பிடுவோம், இவன் நான் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம். நீங்கள் அடுத்த நிமிஷம் கேள்விலாம் கேட்கல, கடகடன்னு போயிட்டு நீங்கள் அதெல்லாம் செஞ்சு அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்தால் ஒரு மாதிரி ரசித்து எக்ஸ்ட்ரா 2 தோசை வேணும்னு சொல்லி வாங்கிலாம் சாப்பிட்றாரு. ஒரு மாதிரி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சி செய்கிறீங்க. அது இவ்வளோ நாள் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி நான்வெஜ்ஜே டெய்லி செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு இப்போது வெஜிடேரியன் செய்கிறன்றப்போ எப்படி இருக்கும், அதை ரசித்து அப்படியே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவருமே சிரித்து ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அவர் மட்டும் பெட்டில் போய்ட்டு படுத்துட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே லாக்லாம் பண்ணிவிட்டு ஒரு கப் பாலோடு அப்படியே போவீங்களா? வந்து உட்கார். என்ன இதுதான் சாக்கன்ட்டு? அதுக்கல்லாடி உட்கார் அப்படின்ட்டு உங்கள் மடியில் அவர் படுத்துக்கிட்டு, என்ன புதுசாக இருக்கு? இல்லை தரல, எனக்கு உங்ககிட்ட மடி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது, ஆனால் கேட்ட தரமாட்டல, அதான் நான் படுத்துக்கிட்டேன். சவியோடி, உனக்கு இவ்வளோ தான் ஆசையா, வேறு எதுவும் இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மடியில் படுத்துக்கிட்டே அப்படியே கேட்குறாரு. இந்த மடியில் படுத்துக்கிட்டே, அதாவது பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, அவர் மடியில் படுத்துக்கிட்டாரு. டக்குன்னு அப்படியே உங்கள் வயிற்று அணைச்ச மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அது என்ன தெரில, நீங்களும் அப்படியே தலையை கோதி அந்த தலையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. உனக்கு என்ன விருப்பம் இருக்குது, என்ன வெறுப்பு இருக்குன்னு கூட எனக்கு தெரிலடி. நீ என்ன விரும்புறியோ அதெல்லாம் என்னிலேருந்து பண்ணு, நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என் வீட்லேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க, புரிஞ்சுதா அப்படின்ட்டு பொறுமையாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு இதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அந்த தலையை அப்படியே கோதி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே நல்லா தண்ணியும் வசந்து அப்படியே தூங்கிட்டுருக்காரு. அன்னைடே அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் இங்கே ஒயனோட வீட்டில் அவ்வளோதான் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குறாங்க. காலையிலே எந்திரிச்சு திருப்பாவியோட பாராயணத்தை பாடு. நீங்கள் உட்காந்து அப்படியே பாராயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே உங்கள் காங்கெல்லாம் அப்படியே, ஐயோ இங்கே எதுக்கடி வந்தேன்? உன்னோட திருப்பாவியை பார்க்குறது தான், ஒழுங்காக கலந்து சீக்கிரவா. ஏன் எதுக்கு? என் டோப்பனாருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், பூங்கோடி. முடியாது, வாங்க. ஐயோ வரியா இல்லை, வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாளுங்க. நீ போவே இல்லை, நீங்கள் உட்காந்துட்டு பாராயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே கேங்கெல்லாம் அப்படியே பட்டைய நாமயமாக வந்து உள்ளே வந்துட்டு, அப்பா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பார்க்குறாங்க. உங்கள் கேங்கெல்லாம் அப்படியே நடித்து உங்களை ஏமாற்றி அப்படியே கூட்டிகிட்டு போகுதுங்க. எங்கே அப்படியே போகிறோம்? வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு போகுதுங்க. உங்கள் காலேஜுக்குன்னு பார்த்தா உங்கள் காலேஜை தாண்டி போயிட்டுருக்கு. இங்கே ஜிம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருப்பாரா? டேய் எங்கடா இவளுங்க இவ்வளோ தள்ளிட்டு எங்கே போடுறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இப்போ பைக் எடுத்துகிட்டு பின்னாடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் லைட்டாக அப்படியே திரும்பி பார்ப்பீங்களா, இங்கே ஜிம்மின்னு ஹார்ன் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஐயோ இங்கே பாருடி, இங்கே பாரு, அந்த துஷ்டம் வந்துட்டுருக்காண்டி, பின்னாடியே வந்துட்டுருக்கான். எங்கடி போகிறோம் சொல்லி தொலைங்கடி, அந்த துஷ்டம் வராண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சினிங்கிட்டே இருக்கீங்க. இங்கே ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் அவ்வளோதான் தாவணியை தூக்கி தலை மேலே போட்டுக்கிட்டு
அப்படியே முக்காடை போட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. இதுங்க கரெக்டாக போயிட்டு ஒரு மாலில் தான் ஸ்டாப் பண்ணுறாளுங்க. ஓ, இங்கே இதுக்குடியே வந்தோம். இதில் சுற்றுறதால தானே நீ கரெக்டாக நான் கூப்பிட்ற இடத்துக்குலாம் வரமாட்ற. அதனால தான் காஸ்டியூம் மாற்றி இன்றைக்கி பார்ட்டி பப்புன்னு போகிறோம். ஐயோ, நான் வரமாட்டேன். நானா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரமாட்டேன். நீ இதுக்கூட இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தின்னுங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுங்கெல்லாம் உங்களை பிடிச்சி இப்படி தரலாம் இழுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு நல்ல நல்ல பேராக பார்த்து நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு உங்களை தள்ளி விட்டாளுங்க. ஐயோ, பகவானே பகவானே பகவானே, இவளுங்கக்கிட்டே நான் மாட்டுவேன். என் தோப்பனா வேற நினச்சிட்டு இருக்கா. இவளுங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, உத்தமான்கன்னு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சிவா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கீங்க. இங்கே ஜெமின் வந்தவர் இப்போ தான் நீங்கள் மால்குள்ளே போனதை மட்டும் தான் பார்த்துருப்பார். நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னு தெரியாதுல்ல. இப்போது மாற்றியே ஆகணுன்ற கட்டாயம். நீங்கள் உள்ளே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜெமின் தேடி தேடி பார்த்துட்டு நீங்கள் மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு மேலே வந்துட்டார். அதாவது ஈஸி பை போல், ஓகேங்களா? ஈஸி பைக்குள்ளே வந்துட்டார். ஷாப்பிங் அது ட்ரெண்ட்ஸ் மாதிரி ஈஸி பையில் இப்போ நுழைஞ்சிட்டாரு. எங்கவா டீ, இவன் ஏன்டி இவன் வந்திருக்கான் லூசு மாதிரி, இவனுக்கு வேறு பதில் வேறு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. ஜிம் அங்கங்கே பார்த்தா எங்கேயுமே இல்லையா. ஓகே, ட்ரையல் ரூமில் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் ரூமாக அப்படி தட்டுறாரு. பார்த்தா ஒரு லேடி அப்புறம் ஒரு பொண்ணு அந்த மாதிரி இருக்குது. இங்கே தட்ட ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன பண்ணுவேன் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் லைட்டாக முணுமுணுத்தது எங்கள் கேட்டிருக்கோம். நான் தான் ஜிமன், கதவுற. ஐயோ, இந்த துஷ்டம் பின்னாடியே வந்துட்டானா இங்கே வரைக்கும். கதவை தர. நீங்கள் கதவை திறக்கவே மாட்டீங்க. இங்கே கடுப்பாச்சு ஜிமனுக்கு. டக்குனு உங்களை எப்படி இது பண்ணுறதுலாம் தெரில. அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் அப்படின்ற மாதிரி. இப்போது ஒரு குழந்தைய வச்சுட்டு அம்மா உட்காந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. உள்ள ட்ரையல் ரூமில் அவங்களுடைய அம்மா இருக்காங்க போல இருக்குது. ஒரு நிமிஷம் அந்த குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு, இதோ பாருங்கள் என்னுடைய குழந்தை வந்து பசியில் இருக்கான், என்னோடய ஒய்ஃப் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லவே இங்கே உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஐயோ, என்ன பண்ணுறா அந்த துஷ்டா. ஐயோ பகவானே, சிவா பெருமானி அப்படின்னு சொல்லி பழம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. கதவு திறக்கிறீ இல்லை இன்னும் அசிங்கப்படுத்தவா? நீங்கள் இங்கே கதவை திறந்துட்டீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே, அதாவது அந்த சைடில் அப்படியே பார்த்துட்ருக்குதுங்க. வேறு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குதுங்க. நீங்கள் ட்ரெஸ் மாற்றலை அப்படி தான் இருந்துகிட்ருப்பீங்களா? என்னடி பண்ணுறாங்க? நோக்கு ஏண்டா நான் பதில் சொல்லணும்? உள்ளங்க மரியாதை வெளில போ. என்ன இது ஏன் குழந்தையா? யாரோட குழந்தையோ தூக்கிட்டு வந்துட்டு ஏமாத்தக்காரா வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கதவை சாத்திருப்பீங்களா? டக்குன்னு கதை ஓப்பன் பண்ணிட்டு அவருமே உள்ளே வந்துட்டார். லாக் பண்ணிட்டாரு. எதுக்குடா நீ உள்ளே வந்த? நான் உள்ளே வந்ததுக்கு ரீசன் சொல்லட்டுமா? தூ பார், மரியாதை வெளில போடா. நான் கத்தினேன்னு வையேன், உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாளுங்க. யார் போட்டுருவாளுங்க? கிட்ட வராத. வருவேன் தான், என்ன பண்ணுவேன்? ஒன்று பாரு போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கத்துறதுக்கு வாய் எடுப்பீங்களா? டக்குன்னு உங்கள் வாய் மூடிட்டு கத்து. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேடம் வாயை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் கத்திட்டு இருக்கிறீங்க. அவர் டக்குன்னு என்ன பண்ணுற? துஷ்டா என்னடா பண்ணுற? என் பெருமானுக்கு நான் தான் பெருமான். ஒன்று என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். பார், லவ் யூ, ரொம்ப லவ் பண்ணுறேன். தெரில, இப்போ தான் தோணுது. ரொம்ப 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 லவ் பண்ணுறேன். சீக்கிரம் பதில் சொல்லுண்ணா, உனக்காக வெயிட் பண்ணுறேன். நீ எப்படி இருக்கோ அப்படியே இரு, உனக்காக நான் மாற்றிக்கிறேன். நீ எதுக்குடா எனக்காக மாற்றிக்கணும்? உன்னோட குடும்பமே ஒரு கேணி கட்ட குடும்பம். நீங்களாம் பாவப்பட்ட ஜென்மம். உங்கள் குடும்பத்தில் நான் வருவேனா? பாவை, இந்த பாவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. ஐயோ பெருமானே, மன்னிச்சுக்கோ. இந்த பாவையும் மன்னிச்சிட்டு, தெரியாமல் தப்பு செஞ்சுட்டான், மன்னிச்சுக்கோ பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அப்படியே போட்டுக்கிறீங்க. அப்படியா? திரும்ப ஒரு தப்பு பண்ணவா? வேண்டாம், ஒழுங்காக ஓடி போய்ட்டா, உன்னை அவ்வளோதான் கொலை பண்ணிட்டு வேண்டா. துஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாயை பொத்திக்கிட்டே பேசுகிறீங்க. அவருடைய சிரிச்சுக்கிட்டு உங்களை வந்து லாக் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்படியா? பாவம் பண்ணிட்டேனா? ஐயோ
அதுக்கு பாவ மன்னிப்பு ஏதாவது இருந்தால் கூட. நான் ஒன்றும் என்ன என்னடி மரியாதை தள்ளி போடா பாவை பயிலி. பாவம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப கிட்ட வர உன்னை பாரு. எங்கே பார்க்குறது? என்னன்னு சொல்ல? உன்னை பார்த்தாலே நான் கிறங்கி போகிறடி. எப்படி இவ்வளோ அழகாக இருக்க கொழுக்கு முழுக்குன்னு? யார்? நானாடா? பாவை பாவி தள்ளடா, கிட்ட உரசி நிற்காத. அப்படி தான் நிற்பேன். என் பொண்டாட்டி ஆக போகிறல்ல. என்ன நானா? நான் பெருமானுக்கு மட்டும்தான் பொண்டாட்டி ஆவனே தவிர. பாரு தள்ளிப்போ. தள்ளி கிட்டவனை வருவனே தவிர தள்ளி போக மாட்டேன். ஐயோ அட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவே திரும்ப அவரோட ஃபேஸ் வந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே க்ளோஸாக எடுத்துகிட்டு வராரு. பாவி ஒழுங்காக தள்ளிப்போ, உன்னை அவ்வளோதான். உன்னோட தலையை திருப்பி இப்படி காக்காக்கி காக்காய் போட்டுருவியா? போட்டுருவியாடி, பார்க்கலாமா அப்படின்னு இன்னும் க்ளோஸாக வருவாரா? பாவி பாவி தள்ளடா தள்ளு. ஒரு பொம்மநாட்டிய துணி மாத்திரை ரூமுக்கு எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி அவரோட செஸ்ட்டில் போட்டு அடிக்கிறீங்களா? அவர் உங்ககிட்ட அப்படியே இன்னும் அப்படியே க்ளோஸாக வராரு. அவர் செஸ்ட்டை அடிச்சுட்டே இருந்திருப்பீங்கள, அவரோட செஸ்ட்டுக்கும் உங்களோட செஸ்ட்டுக்கும் மிடில் வந்து உங்களோட கை இருக்குது, 2 கையுமே. இப்போ மட்டும் வச்சு நசுக்கணும்னு வையன், அவ்வளோதானே. பாவி புத்தி போகுது பாருக்க எவ்வளோமா. என்ன உனக்கு எங்கே புத்தி இருக்கு? எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க. எங்கள் ஜிமின் வந்து உங்களை அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் எப்போ பதில் சொல்ல போகிற? என்ன பதில் சொல்லணும் உனக்கு? உனக்கு அறிவில்லையாடா? அறிவு இருந்தா ஒன்னேன்னு நான் பார்க்க போகிறேன். நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க. சரி சரி, காதலுக்கு கண்ணே வேணான்றாங்க, இதில் அறிவு மட்டும் இருந்து என்னடி பண்ண போகுது? நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், நீ இப்படியே இரு, இது அழகாக இருக்கு, மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வேணாம், அதெல்லாம் எதுக்குடி, இதுதான் உனக்கு பக்காவாக இருக்கு, இதையும் மெயின்டைன் பண்ண, நீ இப்படி இருக்க தாண்டி அழகாக இருக்கு, க்யூட்டா அப்படின்னு அவங்க வந்துட்டு அப்படியே அப்படியே ஸ்குவீஸ் பண்ண மாதிரி. விட்டுடா லூசு, விட்டுடா டி பயத்தே காரம் விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே அந்த உதட்டை தான் பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப பிங்கிஷாக ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி கேட்டே வந்துட்டு அந்த லிப் அப்படியே பைப் பண்ணலான்னு வருவாரா? சீ தள்ளி போட படவா அப்படின்ட்டு டக்குன்னு ஓப்பன் பட்டு வெளில வரீங்க. வந்தால் அதே டவுனில் வரீங்களா? இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வெக்ஸ் ஆகிட்டு நின்றுட்டுருக்குங்க. இவ திருந்தவே மாட்டாடி. எவ்வளோமே உங்ககிட்ட பேசவே இல்லை. நீங்கள் பேசி பார்க்குறீங்க, பேசுங்கடின்ட்டு. இல்லை யாருமே பேசவே இல்லை. சைலண்ட்டாக திரும்ப காலேஜுக்கு அப்படியே போகிறாளுங்க. அதாவது உங்களை கூப்பிட்டு போகிறாளுங்க. திரும்ப அப்படியே ரிட்டன் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இங்கே ஜிம்மின் அப்படியே லவ்வை சொல்லிட்டோண்டா அப்படின்ற சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு அப்படியே அதாவது தியாவுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ணின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் பாக்ஸை தூக்கிக்கிட்டு எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காரு. பார்த்தா நீங்கள் வந்து உங்கள் பெட்ரூமில் வந்து துணி மடித்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்னடா? அண்ணி நான் ஒயின்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? லவ்வை சொல்லிட்டா நீ? டீ என்னடா சொல்கிற? ஆமாம். அவள் அதுக்கு ஓகே சொல்லிட்டாளா? அதான் உங்களுக்கு தாங்க சேச்சே, எப்படி ஒத்துப்பா? அதில் நான் ஒத்துக்க வச்சுக்கிறேன். இந்தாங்க. என்ன உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு? என்னடா? அதை விடு. அவள் என்ன ரியாக்ட் பண்ணா? நீங்கள் தான் அழுதிங்க. அவள் அழலாம் இல்லை, கேஷுவலாக அவள் மட்டும் தள்ளி விட்டு போயிட்டே இருக்கா. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்ப்பா. அவள் தான் என் பொண்டாட்டி. டீ அவளை வற்புறுத்தி எதுவும் அப்படிலாம் எதுவும் பண்ணல நீ. அதாவது முத்தம் கொடுத்தது அங்கே சில விஷயம்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பேசிகிட்ருக்காரு. டீ அவள் அழுதாளா அப்படின்னு சொல்லி இங்கே தியா அப்படியே கேட்டுகிட்டே இருக்கு. இல்லை நீ அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கோங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தியாவுக்கு பிடிச்ச ராகி உருண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். டீ ஓ அண்ணன் முடிஞ்சிட்டடா செம்ம போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருண்டையை எடுத்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? அவள் உன்னை எதுவும் திட்டல, அடிக்கல. அப்போனா கண்டிப்பாக நீ ஒயனோட மனசில் இருக்கடா, அதனால தான் உன்னை எதுவுமே பண்ணாமல் போயிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி இங்கே தியா உசுப்பேற்றி விட்டுட்ருக்கா. அப்படியா நீ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேதர் பண்ணிகிட்டே இருக்காரு.
ஓகே ஓகே ஓகே, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும்டா, அதெல்லாம் பிடிக்கும்டா, இப்படிலாம் பண்ணு, இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாடா அப்படின்னு சொல்லி. எது நான் திருப்பாவும் நான் பண்ணுமா? போங்க நீ. டேய், பெருமானோட பெரிய பக்தாள்டா, அதனால் நீ இப்படிலாம் பண்ணனா கண்டிப்பாக உனக்கு மயங்கிடுவா, கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி ஐடியா எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே அப்படியே சிம்னுக்கு நிறைய ஐடியாஸ் அப்படியே குட்டுது, மழையாக குட்டுது. ஓகே அண்ணி, நான் பிடிச்சிக்கிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க, ஃபுல்லாக சாப்பிடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு அப்படியே ரூமுக்கு அப்படியே பாஞ்சிக்கிட்டு அப்படியே குதிச்சுக்கிட்டு போகிறாங்க. இங்கே ஜேகப் இதெல்லாம் அப்படியே வாசலில் இருந்துட்டு கேட்டுட்டு நின்றுட்டுருக்காரு. என்னடி நடக்குதுங்க, எனக்கு புரியல. ஒன்றை கட்டிட்டு வந்து வச்சிட்ருக்கிறதுக்கே நான் இன்னும் ஒழுங்கான கொடுத்தா இன்னும் பண்ணலை, அதுக்குள்ளே ரெண்டாவதுக்கா? ஏண்டி? இல்லை ஹோபி, இரு வரேன் அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. எதுக்கு போய் பக்கத்தில்? அவங்ககிட்ட அடுத்த கல்யாணத்துக்கு கதை எடுத்து விட்டியே, இங்கே கல்யாணம் நடந்ததுக்கே ஒன்றும் நடக்கலைன்னு இன்னும் வெளில அசிங்கப்பட்டுருக்கேன்டி, அதுக்கு என்னை எதாவது பார்த்து பண்ணுடி. முடியாது. நில்லு, முடியாது. ஏன்டி? ஏன்னா நான் இம்ப்ரெஸ் ஆகலை. அப்படி என்னடி இம்ப்ரெஸ் ஆகணும் நீ? என்கிட்ட என்ன இல்லை? எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போவீங்களா? டக்குன்னு உங்கள் முந்தானே இப்படி பிடிச்சிப்பாரு. என்ன பண்ணுற ஹோபி? என்ன அடிப்பீனுமா உனக்கு? வேணும் அப்படின்ட்டு நம்ம முந்தானே பிடிச்சி அப்படி இழுக்கவே சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அவரோட லேப்பில் போய் உட்காடுறீங்க. நீங்கள் அந்த உருண்டை, ராகி உருண்டை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல், அந்த ராகி உருண்டை பாக்ஸை இன்னும் கீழே விடல, நீங்கள் போய் சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? என்னது ராகி உருண்டை? சரி சாப்பிடு. ஏன் உங்களுக்கு வேணுமா? சே இதெல்லாம் மனுச்சு சாப்பிடணும்டி, ஒன்றை மாதிரி. என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றை மாதிரி தேவைதான் சாப்பிடுவா, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இடுப்போட அணைச்சிக்கிட்டு அப்படியே உட்கார வச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே சாப்பிடுவீங்களா? ஒரு வாய் அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு கையில் இருந்துகிட்ருக்கு, இன்னொரு கையில் ஒரு வாய் கடிச்சிட்டு அப்படியே பாதி இருக்கா. உங்கள் வாயோட வாய் வச்சு அப்படியே அந்த ராகி உடனே அப்படியே அவர் வாங்கி சாப்பிட்றாரு. ஹோப்பி என்ன பண்ணுற? நீ கொடுக்க மாட்டேன்ற, நானும் எடுத்துக்கிறேன். ஒன்றா என்ன? என்னடி? நான் ஒன்றும் அத்துமே இல்லையே, லைட்டாக இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டலாம் தப்பு இல்லை. சாப்பிடு, எனக்கு வேணும். ஆனால் எனக்கு வேணும், எனக்கு வேணும், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சாப்பிட சொல்கிறாரு. அதே மாதிரி பிடிங்க அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. ஹோபி எனக்கு வேணும், இதுக்கப்புறம் இங்கே இல்லை, அதில் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஜாலை என்னோட அப்படியே பிடிச்ச மாதிரி உங்களை அணைச்சிக்கிட்டே முத்தம் கொடுக்குறாரு ஜென்டலாக. அந்த முத்தம் அப்படியே டீப்பாக ஒரு மாதிரி லாங்காக போயிட்டே இருக்குது. நீங்களுமே அவரோட ஜாலை என்ன அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ஒரு லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஸ்மெக் பண்ணிட்டே அப்படியே அந்த கிஸ் எல்லாம் என்னென்னு பண்ணி ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி அந்த கிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு 2 பேரும் இப்போ கட்டி பெட்டில் உருண்டுட்ருக்கீங்க. ஏங்க தள்ளுங்க. என்னடி? என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா? உனக்கு இது பிடிக்கல? அது வேலை இருக்குது, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தியா ஓடியே போயிருப்பா. எங்கள் ஜேகப் அப்படியே சிரிச்சுக்கிட்டு தப்பிச்சிட்டாடா அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் எங்கள் தியா தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கா. இங்கே மட்டன் இல்லை. ஜிமின் வந்து என்னடா மட்டன் ரெசிபியே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. பார்த்தா இங்கே அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது, சப்பாத்தி இருக்குது, நானும் இருக்குது, ஆனால் நமக்கு தேவையானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. அண்ணி என்ன இப்போ தான் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லைடா, தோசை தான் ஊற்றுற. என்ன தோசையா? நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே. என்னடா மெனுலாம் மாறி இருக்குது, நமக்கு பிடிச்சதுன்னா அண்ணி பண்ணுவாங்க. எனக்காக ஒரு நாள் அன்னைக்கு பிடிச்சதும் நம்ம சாப்பிடலாம், ஓடிட்டு சாப்பிடு. நீ தானே அன்னைக்கு சொன்ன விருப்பு எல்லாம் சாப்பிடு. டேய், அதுக்கு நீ ஏமாடியில் கை வைக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வாய் மட்டும் அப்படியே பவுட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. ஜிமின், அண்ணி என்னடா மட்டன் தான் வேணுமாண்ணா? ஐயோ அப்படிதான் இல்லை அண்ணி, சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாரா. நீங்கள் இப்போது மட்டன் செய்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை வந்து அப்படியே எடுப்பீங்களா? ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு விசில் வச்சு அப்படியே வச்சுருப்பீங்க போல். சரிடா இரு, நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் பண்ணிடுறேன். சரிங்க நீ போய் பண்ணுங்க அப்படின்ட்டு இங்கே தட்டை தளம் போட்டு உட்காந்துட்ருப்பாரா. டேய்
பைத்தியக்காரா, அவளுக்கு இன்றைக்கி பர்த்டேடா, ஒரு நாளாவது விட அப்படின்றாரு. என்ன நான் சொல்கிறேன்? ஆமாண்டா, ஓ சொல்லு அப்படின்னு சொல்லவே, அண்ணி 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 நீ நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கேன், அதனால் வேணாம். என்ன ஃபாஸ்டிங்கா? நீயா? ஆமாம் நீ, நான் இன்றைக்கி மட்டும் ஃபாஸ்டிங், அதனால் மட்டன் வேண்டாண்ணே. சிம்பிளாக எனக்கு இதுவே ஓகே தான். டீ ஆனால் இருந்தாலும் கொழுப்புலாம் ஆகாடா, இதை போய் சிம்பிள்ன்ற பார்த்தியா? சரி போ அப்படின்ட்டு, அப்பாடா இன்றைக்கி வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மட்டனை தூக்கி திரும்ப ஃப்ரீசரில் எப்படியோ போட்டு தியா எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றா. இங்கே அப்புக்குன்னு சாப்பிட்டு அப்பாடா அப்படின்ட்டு ஏதோ ஒன்று குறையுது அப்படின்ற மாதிரி தான் ஜிம்மனுக்கு இருக்குது. இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. தியாக்கு விஷயம்லாம் எதுவும் பண்ணல. இங்கே ஜேகோப்பு அப்படியே கிளம்பிட்டாரு. இங்கே வழக்கம் போல் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜிம்மன் வந்து உங்களோட கேம்பஸில் வந்து பார்க்குறாரு. பட் ஆனால் இல்லை, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறாரு. அவன் இன்னும் வரவே இல்லையா, காலேஜ்க்கு வரல, இன்றைக்கி லீவு போல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னடா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்துட்டார். உங்கள் வீட்டில் வந்து பார்த்தா நீங்கள் அப்போ தான் உங்கள் அப்பா கூட அப்படியே போகிறீங்க போல் எங்கேயோ. உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் கவனிக்கவே இல்லை. இப்போ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே பாட்டு பாடுவீங்க போல். நல்லா பாட்டு பாடிட்டு திருப்பாவையோடைய பாசுரங்கள்லாம் நீங்கள் பாடிட்டுருக்கீங்க. இங்கே ஜிம்மன் வந்து என்னடா ஆரம்பத்துலேருந்து தாத்தை தித்தித்தை தாத்தைன்னுட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் இப்போ தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையர் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேர் கொடுந்தொழிலர் நந்த கோபன் குமரன் ஈரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதைமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்த ஏலோர் எம்பாவாய். முதல் பாசுரம். இரண்டாம் பாசுரம் அப்படின்னு சொல்லிட்டு 30 பாசுரம் முடிக்கிறதுக்கு அப்படியே 3 மணி நேரம் அப்படியே தகட்ட போயிட்டே இருக்குது. ஜிம்மனுக்கு அப்படியே தூக்கம் வந்து அப்படியே தூங்கிட்டுருக்காரு. எல்லோரும் முடிஞ்சு அப்படியே கலைஞ்சு போகிறாங்க. என்னடா எங்கேயோ பார்த்த மூஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. எங்கே இந்த மூஞ்சி அவனாயிட்டே, இவன் என்ன இங்கே? ஐயோ, இவன் முகத்தில் முழிக்கிறதா? வேண்டாம், நல்ல நாள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போவீங்களா? டக்குன்னு உங்கள் கை இப்படி பிடிச்சிட்டாரு. என்ன உனக்கு நோக்கி எங்கடா உங்கள் வாழை? பொண்டாட்டி இருக்கிற இடம் தானே எனக்கு. கோவில்ல மரியாதையாக கையை விடு. என் தூப்பனாரில் சொன்னேன் உனக்கு அவ்வளோதான். என்ன தலையை திருப்பி காக்காய்க்கு போடுவா? போட்டா போகிறான், பரவாயில்ல, உனக்காக தானே. பாருடா துஷ்டனை கொண்டா தூரம் விலகணும் அப்படி தானே, வலகிக்கலாம் வா அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. எங்கே கூப்பிட்டு போகிறேன்? கையை விட்டுறா. இதுக்கு ஏதோ வேலை இருக்கா? காலேஜுக்கே நீங்கள் போகல, வா கிளம்பலாம். போகிற என் தோப்புனாரை பார்த்தான்னு வைக்கேன் உனக்கு அவ்வளோதான். உன் தோப்புனார்கிட்ட உன் ஃப்ரெண்டை விட்டு சொல்லிட்டு வா நம்ம போகலாம். ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கே, அதான் தெரியுதுல்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. உங்களுக்கு கோவம் தாங்கலை, நீங்கள் விட்டீங்க. இவன் என்ன தான் பண்ணுறேன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பைக்கு ஏறு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏண்டா நீ எனக்கு துஷ்டன், உன் கூட அதுவும் பைக்கில் ஒண்டி உரசை நான் வருவேனா? என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? நோக்கி என்ன அறிவு கெட்டு போச்சா? ஆமாம் கெட்டு போச்சு, அப்புறம் வாங்கி நான் மாட்டிக்கிறேன் வா அப்படின்ட்டு கையை கட்டி நின்றுட்டுருக்கீங்க. வாடி, எனக்கு புரியல, நீ யார் முதல்ல? எனக்கு யாருடா நீ? நீ மாட்ட கையை பிடிச்சி இழுத்துட்டு வர, நான் உன் கூட வருவேன் நினைக்கிறியா நீ? பாரா என் உன் தோப்புனார் என்ன நீ? தோப்புனார் என்ன? என் தலையை பிடிச்சி திருப்பிடானா? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல, ஏறு. நீ மட்டும் இப்போ வரல, நீ ஏன் இங்கேயே போ. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உனக்கு அவ்வளோதான். பார், இன்னைக்கு அக்காவோட பர்த்டே தெரியும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணோம்? அவள் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒருத்தி நீக்கு இல்லை. என்ன தும்ரா? பார், உனக்கு அக்காடி, அதுக்குள்ளே மறந்துட்டியா நீ? அப்படி ஒருத்தி எங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி உறவு இருந்திருந்ததுன்னா இந்நேரம் என் வீடாக இருந்திருக்காது, கோவிலாக மாறி இருக்கும். அது எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. அவர் அந்த பைக் அப்படியே ஸ்டாண்ட் போட்டு திரும்ப உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு பார் ஓகா
ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, உன் அக்கா ஒருத்தவங்க கிடையாது, 2 பேர் கன்சீவாக இருக்காங்க. என்ன? என்னோட அக்கா முழுகாமல் இருக்காளா அப்படின்னு நீங்கள் டக்குன்னு ஆர்வமாக கேட்குறீங்க. ஆமாம். என்ன சொல்கிறீள்? அப்படியா? உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, நீ வேற வரமாட்டேன்ற. சரி விடு அப்படின்ட்டு வண்டியில் ஏறுறாரு. இல்லை இல்லை, நீ வேணானா விடு, சரி போ. இல்லை, அக்கா உண்மையாகவே முழுகாமல் இருக்காளா? ஆமாம், அவங்க தான் ஆசைப்பட்டாங்க. காலையிலே என் தங்கச்சியை பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அது கொடுப்பன இல்லை, விடு அப்படின்ட்டு அவங்க பைக்கை அப்படியே ஜிம்மில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஆசை, அக்கா வர முழுகாமல் இருக்கான்னு சொல்கிறாலே, மாவட்டெலாம் சாப்பிடுவா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் இங்கே ஜிம்மில் இன்னும் கொஞ்சம் அளந்து விட்டுட்டுருக்காரு. நீங்கள் இதை ஆசைப்பட்டீங்க, அதை ஆசைப்பட்டீங்க, அதாவது ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசு தாங்கலை. ஜிம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி எடுப்பாரா? நில்லு. ஏன்னா நிற்க சொல்கிற, நிற்க சொன்னியாண்ணா? ஆமாம். உண்மையாகவே அக்கா முழுகாமல் இருக்காளா? ஆமான்னு சொல்கிறேன்ல, நம்மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கையை அப்படியே பிணைஞ்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. சரி, என்ன சரி? இப்போது வர மாதிரி இருக்கியா? இல்லை இல்லை வரேன். என்னோடய தோப்பனாருக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். நான் ஒரு 6 மணிக்கா டான்ஸ் கிளாஸ் போவேன். அப்போ வேணா அந்த நாட்டியால தானே? உனக்கு தெரியுமா? ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ டி ஒன்று அக்காவை பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி, 6 மணிக்கு ஷார்ப்பாக நாட்டியாலையில் நான் இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வண்டியெல்லாம் நான் வரமாட்டேன். அப்புறம் எதில் வருவ? காரு தான். கார். உஷாரு. அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தலையாட்டுறீங்க. சரி ஓகே, வரேன், ஷார்ப்பாக 6 மணிக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நீங்கள் எங்கே பயத்தில் அப்படியே தடுமாறுறீங்க, டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது 6 மணிக்கு நாட்டியாளுக்கு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா தான் பிக்கப் பண்ணிட்டு வந்து விடுறாரு. விட்டு அவர் போனதும் தெரியாமல் எங்கள் ஜிம்முன்னு வந்து நின்றுருக்காரு காரில். யாராவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. ஜிம்மு தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. நான் தான் வா. நீ வாடி ஓரா பண்ணுவா. ஏறு அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி விட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பின்னாடி போவீங்களா? ஏய், உன் அக்காவை பார்க்கணுன்னா முன்னாடி ஏறு, இல்லையா? சரி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே ஒரு பேக் நிறைய என்னமோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரில் ஏறுறீங்க. ஆமாம், இது என்னது நோக்குதுக்கு? நீ என் அக்கா கிட்டே மட்டும் கூப்பிட்டு போயிடு. உன் அக்கா கிட்டே கூப்பிட்டு போயிடுவா? இந்த பார், இப்போதைக்கும் உன் அக்கா கிடையாது, என் அண்ணி அப்படி நீங்கள் முறைக்கிறீங்க. அப்புறம் அக்காவே வேணான்னு தலைமுழுவாங்களா? இப்போ அக்காவா மாசமாக இருக்கிறாங்கன்னு அக்கா போட்டு வந்துட்டேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் மொழியை உருட்டி அப்படி பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. அக்காடி உன் அக்கா கிட்ட தான் கூப்பிட்டு போயிடுறேன், சரி ரொம்ப ஓரம் பண்ணுவான். அப்புறம் உங்கள் அக்காவுக்கு ஏதாவது கிஃப்ட் எதுவும் வாங்கலையா? கிஃப்ட்டு வாங்குறதுக்குலாம் என்கிட்ட காசு இல்லைப்பா. பைசா இல்லைன்ட்டு. உன் தோப்பனார் இதுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாரா? என் தோப்பனாருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், போய் மூடுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வந்துட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்னா உங்கள் அக்காவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியலன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எதுக்கு நிறுத்துறேன்? ஆல்ரெடி நேரம் ஆகுதுல்ல, வாங்க சீக்கிரமாக போவோம். போகலாம் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்க. இறங்குறியா இல்லை போ. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இறங்குறியா இல்லை போ நீ, ஏன்னு சொல்லு. சரி ஓகே, நான் இங்கே நிற்கிறேன். ஐயோ, இவன் வேற ஒருத்தர்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை வச்சுட்டு அப்படியே இறங்குறீங்களா? எதுக்குங்க? ஆ சும்மா தான், வா சுற்றி பார்த்துட்டு போவோம். சுற்றி பார்க்குறதுக்கு நேரம் பாரு அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. ரெடி செகண்ட் சார், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேலே. ஓ ஓகே, வாடி. எதுக்கு சாரி செக்ஷன்? உனக்கு உள்ளாடைகள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்காக தான். ஒன்று ஏய் உன் ஓப்பனாக இருப்பார், அந்த பக்கமாக போகிறான். ஐயோ எந்த பக்கம்? இந்த பக்கம் எழுதி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்முக்கு பின்னாடி ஜிம்னோட ஷர்ட் அப்படியே பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒளிஞ்சிட்ருக்கிறீங்க, கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஒரு கிட்ட ரொம்ப க்ளோஸ்டாக அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவர் உங்களை பின்னாடி அப்படியே அவரோட கையை அப்படியே பின்னாடி வளைச்ச மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டு இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே 2 minutes ஆகுது. போயிட்டாரா? நீ நல்லா பார்த்தியா? என் தோப்பனார் தானா? ஒரு வேளை தெரிஞ்சிடுச்சோ? அவ்வளோதான். நான் இப்போவே நாட்டையார போகிறேன். உன் தோப்பனார்லாம் இல்லை, சும்மா விளையாடுன. என்ன விளையாடுனியோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு முதுகுலேயே 4 வாட்டி செம்மையாக கொடுக்குறீங்க நீங்கள். இங்கே இவர் சிரிச்சுக்கிட்டே சரி 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 வெளில இருக்கும் பாரு அப்படியே நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே சரி பண்ணிக்கிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நீ ஒன்றும் தெரியாது அம்மாஞ்சி தாண்டி, நீ நம்பிட்டேன். நீ நல்ல சரியான வாயடி, நல்ல பெரிய வாய் உனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே புச்சுக்கு புச்சுக்குன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி கொழுக்கிறாரு உங்களை. வாயை விட்டுறியா அசிங்கம்மா? என்ன என்ன ஜென்மோ நீ, வா எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உருன்னு இப்படியே பேசிகிட்ருக்கீங்க. வா அக்காவுக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையா? அதுக்கு தான். கிஃப்ட்டு என்கிட்டலாம் காசு இல்லைப்பா. உங்ககிட்ட காசு இல்லைனா கையில் காலில் இருக்குல்ல, அதை கழட்டி கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டு வா. ஐயோ என் தோப்பனார் பார்த்தாருன்னா அவ்வளோதான், நான் மாட்டினேன். மாட்டினேன் என்ன காக்காக்கு தெரிய போட்டுருவானா? என் தோப்பனார் எப்போ பாரு பேசுகிறதே உனக்கு வேலையாக இருக்குது. என் அக்கா கிட்ட சொல்லவாண்ணா? ஓக்காவா? நீ அப்படியே வாங்கி முடிக்கிட்டீங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு சாரீ செக்ஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா சாரியும் உங்களுக்கு பார்த்தோன்னே பளிச்சுன்னு இருக்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே நீங்கள் எடுக்கிறீங்க. இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக 2 சாரி எடுத்து வச்சுருக்கீங்க. இது 2த்தில் இது நல்லாயிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்துக்கு கீழே அப்படியே வச்சு காமிக்கிறீங்க. அதாவது மேலே போட்டுலாம் கிடையாது, எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து காமிச்சா எப்படி காமிப்போம் அந்த மாதிரி இந்த 2த்தில் எப்படி நல்லாயிருக்கு அப்படின்னு பாருன்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி அதில் ஒரு சாரி அழகாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த மஸ்டர்ட் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மஸ்டர்ட் கலரில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்குமா? இது அழகாக இருக்குது. இதுவா? இது நல்லா இருக்காது அக்காவுக்கு. சரி ஓகே, இது நல்லாயிருக்கும் அக்காவுக்கு. இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும், என் அக்காவுக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி எடுத்துக்கிறீங்க. இந்த சாரி அப்படியே போட்டு வரீங்களா? அந்த சாரி இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த மஸ்டர்ட் கலரில் இருக்கும்ல அந்த கலரில் வந்து அவர் எடுத்துக்கிறாரு. பில் போட சொல்கிறாரு. பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 25,000 அந்த சாரி மட்டும், அதாவது உங்கள் அக்காவுக்கு எடுத்த சாரி மட்டும். ஐயோ இவ்வளோலாம் என்கிட்ட பைசா இல்லைப்பா. என் கொலுசு வச்சா கூட உள்ளே வராது, இதோட கம்மியாக எடுத்துக்கலாம் வாங்கும். இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுத்து பே பண்ண சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தோன்னே நோக்கு இப்படி இவ்வளோ காசுலாம் திருடிட்டு வந்தாங்க. ஐயோ திருட்ட பணத்தில் என் அக்காவுக்கு புடவையா? வேண்டாம் என் அக்காவுக்கு நானே எடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உங்களை இடுப்போடு அணைச்ச மாதிரி இப்படி பக்கத்தில் அப்படியே பிடிச்சி வச்சுட்ருக்காரு. விட்டுட்டு ஒரு ரிஸ்க்கு என்ன பண்ணுற விட்டு ஒழுங்கு நிற்கிற இல்லைன்னு வையன், இதை திருடிட்டு வந்த பணம் ஒன்றையும் சேர்த்து விட்டுருவோம். ஐயோ என் ஓப்பனார்லாம் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறீங்களா? தெரியுதுல்ல இல்லை அப்படின்னு உங்களை அணைச்ச மாதிரி அப்படியே நிற்க வச்சுட்டு பில் பே பண்ண சொல்கிறாரு. அப்படியே அவர் வந்து இன்னொரு கையில் வச்சுட்டு இருந்திருப்பார்ல, அந்த சாரியுமே அப்படியே உங்களை பார்க்காத மாதிரி நீங்கள் பார்க்காத மாதிரி அந்த சாரியுமே கொடுத்து பில் பே பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 2மே சேர்த்து ஒரு 55,000 கிட்ட வந்திருக்கும் போல், ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங்கோட. இப்போ பே பண்ணிட்டு அந்த பேக்கோட 2 பேக் எடுத்துகிட்டு வருவா. என்ன இது 2 பேக்கு? எனக்கு 2 ஷர்ட் எடுத்தேன், உனக்கு எதுக்கு? ஓ 2 ஷர்ட்டு, அதெல்லாம் ரேட் எவ்வளோ இருக்கும்? அது ஒரு 50,000. 50,000த்தில்
சட்டை போடுறியா நீ? ஆ, ஜட்டி கூட 50,000 போடுறேன், பார்க்குறியா? சீச்சி கருமம், என்னென்ன பேசுகிற நீ? தெரியுதுல்ல, பார்க்குறேன்னு சொல்லு, காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன் பண்ண ஷர்ட்டோடைய வெளில எடுப்பாரா. ஐயோ கருமம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் காமிக்கல பார். இல்லை இல்லை, நீ ரொம்ப கெட்ட பையன். ஆ, நான் கெட்ட பையனா? நீ யாரி? நான்லாம் நல்ல பொண்ணுப்பா. எது நீனு? சரி சரி, உன் அப்பனை ஏமாத்திட்டு ஊர் சுற்றிட்டுருக்குற, நீ நல்லவளா? தூ பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுனீங்க நான் இப்போவே காரை விட்டு இறங்கிடுவேன். இறங்கண்ணா, குதிச்சிரு. நீங்கள் அப்படியே வாய் மூட்டு வந்துட்டுருக்கீங்க. என்னடி? ஆ, குதிச்சிரியா இல்லை? நான் தான் வாய் மூட்டோம் இல்லை, மூடிட்டு வாங்கோ. ஏய் மூடிட்டு வரவா? ஏய் என்ன பாரு, ஏய் இங்கே பாரு, எங்கடி அந்த பாஷெலாம் கற்றுட்ருக்க? அது அது கூட படிக்கிறவா சொல்லி. ஆ, அதான பார்த்தேன். இந்த பார், இந்த மாதிரிலாம் திரும்ப நீ மூடிட்டு வாங்கோ ஆடிட்டு வாங்கன்னு சொன்னேன், மரியாதை இல்லாமல் இங்கேருந்து அப்படியே இறக்கி விட்டு நான் மட்டும் போயிடுவேன். நான் எதுவும் பேசலை. ம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது உங்களை பார்க்கவே. நீங்கள் அந்த மாதிரி பேசிடலாம், இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாதுல்ல. உங்களை இன்னும் கொஞ்சம் டீஸ் பண்ணி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் பிடுங்கிட்டே இருக்காரு. ஐயோ செம்ம க்யூட்டாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்படியே அப்படின்னு ஆடிட்டுருக்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே போகிற வழியில் ஒரு பேக்கரியில் ஸ்டாப் பண்ணுறாரு. இப்போ இதுக்கு நிறுத்தினேன். ஆத்து பேக்கரி தானே, அக்காவுக்கு வாங்கிட்டு போகணாமா? ஐயோ போச்சு இன்னும் சிக்கணும், சின்ன பின்னும் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காருக்குள்ளே அப்படியே ஒழிஞ்சுக்கிறீங்க. ஏய் எதுக்கு போலிற? நோக்கு என்ன தெரியும், என் தோப்பனார் இப்போ இங்கே தான் இருப்போம். அப்படியா? இல்லையே, என்னோட மாமனார் தான் இருக்காரு. ஓ ஓ ஓ ஓ மாமனார் இங்கே? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன்று தான் கல்யாணம் பண்ணி போகிறேன். ஒன்று? ஓ தோப்பனார். ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே நீங்கள் காருக்கு, அதாவது நம்ம கால் வச்சுட்ருப்போம் இல்லையா, அந்த கார்ட்போர்டுக்கு அடியில் கேப் இருக்கும்ல, அப்படியே நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. எதுக்கு இப்போ நீங்கள் ஒழிகிற? அங்கேருந்து பார்த்தா இங்கே என்ன தெரிய போகுது, அதுவும் காருக்குள்ளே. எதாச்சும் உட்கார். முடியாது, கார் எடு. அக்காவுக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு போகணுமா? ஆமாம் அவளுக்கு பிடிக்கும், ஆனால் ஏன்ப்பா இருக்காரே. இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை அப்படியே பிடிச்சிட்ருக்கீங்க. அவருக்கு அப்படியே அந்த கையை பிடிச்சிருக்கவனே லைட்டாக அப்படியே ஸ்மைல் வருது. என்ன நீ போகாத, என் தோப்பனார் ஒன்று பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சிருவார், ஏதாவது சண்டே ஆகிடும்பா, வேண்டாம் நீங்கள் எங்கே இருங்கோ. என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமும் இல்லை ஒன்றும் இல்லை, போச்சு. இந்த பார், நானும் மாட்டிப்பேன், அவ்வளோதான், என்னால் மாட்டிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சினிங்க ஆரம்பிக்கிறீங்க. ஏய் இரு, மாஸ்க்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க்கு ஒரு காப்பு எடுத்து அப்படியே மண்டையில் மாட்டிக்கிட்டு அவர் மட்டும் அப்படியே போகிறாரு. ஐயோ போச்சு மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டுருக்கிறீங்க. இங்கே அவர் மட்டும் போயிட்டு, அதாவது உங்கள் அப்பா கிட்ட தான் போயிட்டு கேட்குறாரு. சார், சொல்லுங்கப்பா, இந்த ரவா கேக் இருக்கும் இல்லைங்களா, தேங்காய் அதெல்லாம் போட்டு அந்த கேக்கில் ஒரு 1 kg. ஓகேப்பா, இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1 kg போடுறாரு. அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்குறாரு, சாக்லேட்ஸ் அதெல்லாம் வாங்குறாரு. என்னப்பா ஏதாவது விசேஷமா? ஆமாங்க, என்னோட அன்னிக்கு வந்து எனக்கு பர்த்டே. ஓ அப்படியா அப்படின்னோடனே இங்கே வந்து தியாவோட ஞாபகம் வந்துடுச்சு போல இருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இது எக்ஸ்ட்ரா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு. எதுக்கு அங்கிள்? இல்லை, எனக்கு தெரிஞ்சவாளுடைய பிறந்தநாள் அதனால் அப்படின்னு சொல்லி சேர்த்து கொடுக்குறாரு. எங்கள் அப்படியே ஜிம்மில் லைட் அப்படியே சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு பே பண்ணிட்டு அப்படியே வராரு. ஏன்பா அந்த பொண்ணுக்கு நானும் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிவிடுப்பா. சரிங்க அங்கிள், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வராரு. ஐயோ மாட்டிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி அந்த கண்ணெலாம் உள்ளே போயிடும்ல, சிரிச்சா ஜிம்முன்னு சிரிச்சிட்டே வரல, கண்ணை அப்படியே உள்ளே க்ளோஸாக. இவன் என்ன கண்ணை திறந்துட்டு தான் வரானா இல்லை மூடிட்டு வரானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுக்குறுன்னு பார்க்குறீங்களா. அவர் டோரே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டார். என்ன வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கிட்டு சொல்லிவிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் உட்காந்துருக்காரு. எந்திரி. என் ஓப்பனர் பார்த்துட்டா வேறு. சரி போனோடனே எந்திரிச்சு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு காரு ட்ரைவ் பண்ணுறாரு. கொஞ்சம் தூரம் போனோடனே இப்படி அதாவது கொஞ்சம் தூரம் அந்த கடையை க்ராஸ் பண்ண உடனே நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இங்கே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. எதுக்கு இப்போ சிரிக்கிறீள்? இல்லை ஒரு காமெடி தோணுச்சு ஆனால் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு மூஞ்ச அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது, வீடு வந்துடுச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயம். உங்கள் அக்காவை அவ்வளோ திட்டிருப்பீங்க. இப்போது உங்கள் அக்காவை பார்க்கவே ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது. பட் ஆனாங்க ஜெமினி அவர் மட்டும் கேரி பேக்கில் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு உங்களை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டாரு. கையை விட்டுறா ராஸ்கல். ஏய் ராஸ்கல்னு ஏன் இப்பயே தாலியை கட்டி இங்கே விட்டுருவேன். இல்லை நான் வரேன். அது அப்புறம் ஒரு 2 செகண்ட் மட்டும் இங்கே இருக்கியா? எதுக்கு? வா. எப்படி சமாளிக்கிட்டதில்ல. 2 செகண்ட் மட்டும் இருறேன். இந்தா இதையும் பிடிச்சிட்டு அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேடம் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு அனி எங்கே இருக்காங்க அப்படின்னு கடற்கடன்னு மேலே போனால் இங்கே ஜேகப் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி கேக்லாம் கட் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுத்துருப்பார் போல இருக்குது. தியா செம்ம ஹாப்பியாக இருப்பா. அப்படியே உட்காந்துட்டு அந்த கேக் சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே அந்த டோர் கிட்டே நின்றுட்டு கை கட்டி நின்றுட்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டு என்ன நீ டீ அண்ணா என்ன இன்னும் நீ கண்ணி அசிங்கப்படுத்துகிறானே ஜிமன் என்னடா அனி உங்களை ஒரு சர்ப்ரைஸ். நீங்கள் பர்த்டேல வாங்க. என்னடா ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? ஸ்வீட் தானே? ஆனால் ஒன்றும் ஸ்வீட்டு குடும்பமாகவே ஸ்வீட்டாகவே சாப்பிட்டுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கலாச்சிட்டு அனி கண்ணவனுங்க என்னடா ஸ்வீட்டு தானே? அதுக்கு மேலே ஸ்வீட்டு தாண்டி நான் எதுவும் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தியா நின்றுட்டுருக்கு. அண்ணா எதாவது எடுத்து கண்ணை காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் நிற்கவே எங்கள் ஜேகப் வந்து அவரோட பேக்கெட்லேருந்து கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறாரு. இங்கே ஜிமின் தான் கட்டி அப்படியே கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. தியா டே எங்கேயோ கீழே தள்ளி விட்டுறாடா பார்த்து அப்படின்னு சொல்லவே தான் இப்போது ஜிமினுக்கு கிளிக் ஆகுது. ஏன்னா இங்கே வந்து தியா வந்து கன்சீவாக இருக்கான்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்திருக்கான். ஐயோ இது வர சொல்லணுமே. அண்ணி இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் கேட்டோன்னே ஷாக்கெலாம் கூடாதுண்ணே. என்னடா சொல்லி தொலைடா பார்த்து கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துங்க வாசல்கிட்ட அப்படியே கண்ணை கட்டி கண்ணை அவுத்துட்டு நிற்க வைக்கிறாங்க. பார்த்தா நீங்கள் கண்ணில் பொழுன்னு தியாவுக்கு கண்ணில் தண்ணி. இங்கே தியாவும் கட்டி பிடிக்க நீங்களும் அப்படியே கட்டி பிடிக்க கையில் இருக்கலாம் தொம்முன்னு போட்டீங்க. அக்காவை பார்த்த உடனே அக்கா பார்த்து என்னக்கா நோக்கு அறிவில்லையா இதுக்கு அப்படி ரொம்ப எமோஷன் ஆகுற? என்னடி எப்படி வந்த? எல்லாம் உன் வீட்டில் ஒரு தண்டத்துக்கு இருக்குல்ல அதுதான் என்னை கூப்பிட்டு வந்தது. எனக்கும் ஆசை உன்னை பார்க்கணுன்னு, அதனால தான் வந்தேன். ஓ அவன் கூப்பிட்டு வந்தானா? ஆமாம். இது உனக்கு மாவடு அப்புறம் வத்தை தேன்குழலாம் இருக்குக்கா. இது நல்லா சாப்பிட்டு வரல நீ, அதனால தான். இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்த? அப்பாவுக்கு தெரியாமல் நாட்டியாலயாவுக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட முன்னாடியே கொடுத்து விட்டுருந்தேன்னா அவள் எடுத்துகிட்டு வந்துட்டா. ஓ சரி வாடி உள்ள. நான் வரல. இதுக்கப்புறம் கரெக்டாக நாட்டியாலயா போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறதா கரெக்டாக இருக்கும்க்கா. வேண்டாம் இது வச்சுக்கோ. என்னடி அக்கா? இல்லை அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தான்னு வையேன், அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணில் தண்ணிலாம் வச்சுட்டு அப்படியே பேசிகிட்ருக்கிறீங்க. இங்கே உங்கள் அக்காவுக்கும் கண்ணில் தண்ணி வருது. 2 பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிராமின் பாஷையிலே பேசிகிட்ருக்கிறீங்களா. இங்கே ஜெயகோப் வந்து எதுக்கடி அழாதா பர்த்டே அதுமா. நீங்கள் அப்படியே ஜெயகோப்பை பார்க்கவே இல்லை, அப்படியே லைட்டாக திரும்பின மாதிரி இருந்துகிட்ருக்கீங்களா? வாமா இல்லை வா. இல்லை வாம்மா வா. உள்ள வந்து ஒரு காஃபி கூட குடிக்க மாட்டியா? எமலையும் கோவமா? ஐயோ இல்லை ஆனால் அதெல்லாம் உன் மேலே செம காண்டில் இருக்கா. டேய் உனக்கு என்னடா? என் அத்திம்பிள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு குறுக்கு பேசிகிட்டு இருக்க? துப்பார் குறுக்கு வாய் அடிக்கிற வேலை வச்சுருந்த அப்படின்னு நீங்கள் வாய் மூடிட்டீங்க. ஜேகோப்பு நீங்கள் அத்திம்பேல்னு சொன்னோன்னே அவருக்கு லைட்டாக அப்படி சிரிப்பு வருது. அத்திம்பேல்னா என்னடி? அப்படின்னா மாமான்னு அர்த்தம்.
அதாவது எங்கள் பாஷையில் அப்படி தான் கூப்பிடுவோம். ஆ ஆ. அதான் அத்தி மேலே கூப்பிட்டியம்மா, உள்ளே வந்துடுறேன். இல்லை வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஜேக்கப் தான் கூப்பிட்டு வராரு. எங்கள் ஜிம்மில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஏய் பேசாத நீ, சாரி பேசல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்பு அப்படியே ஹோல்ட் பண்ணுவாரா. தோ பாருடா ஒன்று ஒன்று. என்ன 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 பண்ணுவேன்? இரு ஒன்று வச்சுக்கோ, நானும் அதுக்கு ஆசைப்பட்றேன். ஒன்று என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடுப்பு அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. எங்கள் டக்குன்னு எங்கள் தியா திரும்பி பார்ப்பாளா, அக்கா ஒன்றும் இல்லைக்கா அப்படியே கையை தட்டி விட்டு நீங்கள் முன்னாடி வந்துட்டுருக்கீங்க அப்படிங்க தியா சிரிச்சிக்கிட்டே வந்துட்டுருப்பா. நீங்கள் வாங்கிட்டு வந்த கேக், அதாவது ஜிம் வாங்கிட்டு வந்த கேக்கை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த கேக் அப்படியே சொல்லி கொடுக்குறா. எனக்காடி? இது அப்புறம் என்ன, உன் அக்காவுக்கு தானே வாங்கிட்டு வந்த, கொடு. அண்ணி உங்களுக்கு தான் அண்ணி, கார்லாம் நிறுத்திட்டு உங்கள் கடையிலே வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு அவர் மட்டும் ஒரு உட்காந்துட்ருக்காரு. அக்கா இல்லை. என்ன இல்லை, நீ தானே வாங்கிட்டு வந்தா, போட்டு கொடுக்குறான் பாரு ஒன்று, அப்புறமா வச்சுக்கலாம், அங்கே பேசு வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்கா உனக்காக தான்க்கா, சாப்பிட்டு. நம்ம கடை ஸ்வீட்டாடி? ஆமாக்கா நம்ம கடை ஸ்வீட்டு தான், சாப்பிட்டு. எப்படி வாங்கினேன்? அதான் வாங்கிட்டு வந்துட்டேனக்கா, சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் அப்படியே பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி உங்கள் அக்காவை அணைச்சிக்கிட்டு உங்கள் அக்காவோட வயிற்றில் கை வைக்கிறீங்க. அக்கா எத்தனை மாதம் அக்கா? என்னடி என்ன வளர? அண்ணி நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா, அதுதான் கேட்குறா. நோய் கூட கன்சீவ் ஆனா அப்படிங்க ஜேக்கப் முறைக்கிறாரு. எனக்கே தெரியாமல் அவ எப்படிடா கன்சீவ் ஆவா அப்படின்னா, அப்படி தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன், ஏதாவது காப்பாற்றி விடுறா, லவ் பண்ணுறா ஒன்று அப்படின்னு நீங்கள் ஜேக்கப் அப்படியே கையை முறுக்கிட்டுருக்காரு. டே காப்பாற்றி விட்றா, அன்னைக்காக கூப்பிட்டு வந்துடா ப்ளீஸ்டா அப்படி சொன்னோன்னே தான் வந்தா. சரி இதனால் மன்னிக்கிறவனை அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் வந்து 3 monthsமா 3 months. ஏங்க நான் இப்போது 3 months இப்போதாண்டி, இதோ சமாளித்து விடு, இவன் போய் சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிங்க ஜேக்கப் சொல்லவே இங்கே தியா வந்து அப்படியே ஈன்னு பல கமிச்சிட்டே உட்காந்துட்ருக்கு. வைனும் தியாவும் இங்கே அப்படியே பாசமாடியே பொழிஞ்சிக்கிறாங்க. இங்கே ஜிம்னு ஜேக்கப் அப்படியே ஓரமாக உட்காந்துக்கிட்டு, என்னடா இதுங்க இப்போதைக்கு முடியாது போலையே, டைம் வர ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் சொல்லவே இப்போ தான் உங்கள் காதில் விழுது. அக்கா டைம் வர ஆகுது, நான் கிளம்பணுக்கா, நான் போயிட்டு வரேன், நீ குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கோக்கா, பத்திரமா இரு, வேலைலாம் எதுவும் செய்யாதன்னு நோக்கு உனக்கு தெரியாது இல்லைல்ல, நீ பத்திரமா இருந்துக்கோக்கா அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜிம்னு வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க, நாங்கள் இருக்கோம் வா. இல்லை நீயாவது பார்த்துக்குறோம் வா அண்ணி, கிளம்புறோம் அண்ணி, அடி போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. ஒரு மாதிரி அக்காவை பார்த்தோன்னே சந்தோஷமாகவும் இருக்குது, சேம் டைம்ஸ் ஒரு மாதிரி வருத்தமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. வீட்டில் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியாமல் இப்போது கரெக்டாக நாட்டியால வந்து இறக்கி விடுறாரு. பார்த்து போய்ப்பேன், உன் வேலையை பாரு. கூப்பிட்டு வந்து விட்டது நான், அதுக்கு இப்போ என்ன வேணுன்றீல், போகிறீங்களா? நானே பயத்தில் நடந்துக்கிட்டுருக்கேன், போங்கோ ஓவராக பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ரொம்ப பொறுமையாக நடையாளக்குள்ளே போயிட்டீங்க. உங்கள் அப்பா அப்படியே ஃப்ரண்ட் கேட்டில் நின்றுட்டுருக்காரு போல். ஐயோ அப்பா வந்துட்டாரா, மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிச்சுட்டு போயிட்டீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. எங்கள் ஜிம்முனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஒரு மாதிரி இன்றைக்கி மறக்க முடியாத ஒரு மெமரபிள் டேவாக மாறிடுச்சு தியாவோட பர்த்டே அன்றைக்கி. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நேடுங்க தியாவும் ஜேக்கப் தான். என்னங்க இந்த ஜிம்மன் பையன் மட்டும் நீ இதோ உளறி வச்சுருக்கான். நடி பண்ணிட்டோம். ஹாப்பி நீ, நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல என்னை கூப்பிட்டு வருவான்னு. ஆமாங்க, ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். அவளுமே என் மேலே ரொம்ப பாசங்க, ஆனால் கோவம் ரொம்ப ஜாஸ்தி அவளுக்கு. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டான்னா பேச மாட்டாங்க, ஆனால் பரவாயில்ல பேசி கூப்பிட்டு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேக்கப்போட மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிப்பீங்களா? அவருமே இப்போது கட்டி பிடிச்சிக்கிட்டு
மடியில் படுத்துக்கணுமா? ம். இன்றைக்கி நான் படுத்துக்கிறேன். ஒரு மாதிரி. சரி சரி. ம். மடியில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்து இப்போது உங்களுடைய மடியில் படுக்க வச்சுக்கிறாரு. அப்படியே தலையை தடவி தடவி கொடுக்க நீங்கள் வந்து அப்படியே ஜேகப் பக்கம் அப்படியே திரும்பின மாதிரி அவரோட வயிறை நீங்கள் கட்டி பிடிச்ச மாதிரி படுக்கிறீங்க. ஏய் என்ன பண்ணுற? இல்லை ஏய் என்ன அழறிய என்ன? இல்லைங்க. ஏய் அழற போல. ஏங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரி 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 ஒன்றும் இல்லடி அழாத. ஏய் ஷோ சின்ன போல மாதிரி. இல்லைங்க ஹாப்பியாக இருக்கு. உங்களை வந்து அவத்தே மேலும் கூப்பிட்டால இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாண்டி நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கட்டி பிடிச்சிட்டே இருப்பீங்களா? அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏய் இதுக்கு மேலேயும் நீ கட்டி பிடிச்சிட்டே இருந்தவங்க நான் அதை ஒன்று பண்ணிவிடுவேன். அப்படியா? பரவாயில்ல. ஆ என்ன சொன்ன? ஏய் என்ன சொன்ன? ம் ஆனால் பரவாயில்ல. வைன் வர நம்பிட்டுருக்கோம்ல அதை நிறைவேற்ற வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் ஜேகப்பை ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. எங்கள் ஜேகப்புக்கு புரியல. மரமோட டியூப்லைட் மாதிரி. என்னடி ஷூ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அந்த ஷர்ட் அப்படி பிடிச்சி இழுப்பீங்களா? ஏய் உனக்கு ஓகேவாப்போ? ஆமாம் ஓகே தான். ஆமாம் ஓகேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் போதும் ஜேகப்புக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மடியில் தானே படுத்துட்ருப்பீங்க. அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்கிட்டு வீட்டில் படுக்க வச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கீங்க. என்னடி வெக்கமா? ஆமாம் லைட் ஆஃப் பண்ணுங்க. இந்த ஸ்லாங் எனக்கு வேணாம். அப்புறம் அது ஃபஸ்ட்டு என்னை பார்த்தோன்னே பயந்தி அந்த ஸ்லாங் வேணும். இதெல்லாம் இப்போ வராதுங்க. அது வரட்டும் அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏங்க இப்படி பண்ணுறேன் சீக்கிரம். சரிங்க ஆஃப் பண்ணுங்கோ. அது மாதிரியே பேசுகிறேன். அப்படியா? இப்போ கூட புரியல உங்களுக்கு? ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிதங்குறீங்களா? டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு அங்கே மேலே அப்படியே ஓவர் ஆகிட்டாரு. என்னடி ஏங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்செல்லாம் திணறுதுங்க தியாவுக்கு. டக்குன்னு இவர் என்ன பண்ணியிருப்பார், உங்களுடைய ஜாலியை பிடிச்சி முத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த முத்தம் வந்து ரொம்ப டீப்பாகிட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட உங்கள் செஸ்கிட்ட அப்படியே உங்கள் இடுப்புக்கிட்ட உங்கள் தொப்புகள்கிட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே இருக்குது. அப்படியே ப்ளே பண்ணுறாரு. இங்கே ஜேகப்புடைய டச்சுக்கு எல்லாமே ஒரு மாதிரி சினுங்குறீங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே நெளிஞ்சு அப்படியே படுத்துட்ருப்பீங்களா? இங்கே ஜேகப்புமே ஒரு மாதிரி நீங்கள் பண்ணுற அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வெக்கமாக இருக்குது. அப்படி தான் இப்போது ஜேகப்பும் தியாவுக்கும் எல்லாமே முடிஞ்சிருக்கும். லைஃப் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருப்பாளா? அப்போது ஜேகப் வந்து அப்படியே உங்களுடைய தலையை அப்படியே கோதிக்கிட்டே, ஏண்டி நீ ஓகேன்னு சொன்னது காரணம் என்னங்க? இல்லை உன் தங்கச்சிக்கிட்ட என் தம்பி நீ கன்சீவாக இருக்கன்னு சொன்னதாலையா? இல்லை என்னங்க பேசுகிறேன்? அப்படிலாம் இல்லை. நான் 2 days முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என் பர்த்டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னை சந்தோஷப்படுத்திருந்தீங்க. இன்றைக்கி சொல்லலான்னு நினச்சேன். கரெக்டாக தானாகவே அமைஞ்சிடுச்சுங்க. அப்படியா? ஆமாங்க அப்படின்னு சொல்லவே ஜேகப் வந்து அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்து முத்து கொடுத்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் இங்கே ஜிம்னு வந்து காலையிலே ரெடி ஆகிட்டு கிடக்கடன்னு கீழே இறங்கி வந்துட்டு, அண்ணி நானும் ரெடி பண்ணவே இல்லைடா. பொறுமையாக ரெடி பண்ணுங்க அண்ணி, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேண்ணா. டேடி சாப்பிடாம எங்கே போகிறேன்? இல்லை நீ நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஏன் பொண்டாடி பிக்கப் பண்ணிட்டு அப்படியே காலேஜ் போகலான்னு. ஏன் தோப்பனாக இருக்க தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறீங்க. அண்ணி இந்த ஸ்லாங்லாம் நீங்கள் விட்டு ரொம்ப நாள் ஆகுது, என்ன திடீர்னு?
அப்படியே நீங்கள் அப்படியே வாய் போட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்ன அண்ணி, அண்ணன் கண்ணி கலைஞ்சிட்டானோ? டேய், அண்ணிக்கிட்ட பேசுகிற விஷயமாடா இது? போடா போ, உன் பொண்டாட்டி தானே, போ அந்த அண்ணா கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட கிச்சனில் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அண்ணி இந்த பாருங்கள், போடா சும்மா வந்தேன்னா அப்புறம் தோசை திருப்பியால் 2 போடுவேன். ஐயோ நான் வரலப்பா. நான் கிளம்புறேன் நீ. அப்புறம் நைட்டு எதுவும் நான்வெஜ் எதுவும் பண்ணிடாதீங்க நீ. ஏண்டா? என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காதுல்ல நீ. டேய் அனி, அப்படிலாம் இல்லை, வேண்டாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கடன்னு ஜிம்னு போயிருப்பார். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எங்கள் தியா மட்டும் வேலையை பார்த்துட்ருக்கா. எங்கள் ஜேகப் மேலே ஃபுல்லாக அப்படியே ஹிக்கீஸு, அப்படியே ஒரு மாதிரி லவ் பைட்ஸாக இருக்குது. நெளிஞ்சு ஒரு மாதிரி லவ்வில் அப்படியே படுத்துட்ருக்காரு. நம்ம கண்ணி கழிஞ்சிட்டோண்டா, நமக்கும் தியாவுக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுடான்ற சந்தோஷத்தில். இங்கே வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. என் ஜிவனுக்கு டேரெக்டாக வந்து உங்களோட வீட்டுக்கு தான் வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்போ தான் கரெக்டாக கிளம்பி வெளில வருவீங்களா? இங்கே வந்து உங்கள் தோப்பனார் அப்படியே வெளில நின்றுட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காரு. என்னம்மா பண்ணுற? இருங்கப்பா, ஒரு புக் மட்டும் குறையுது, எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு எடுத்துகிட்டு ஒடியாருவீங்களா? இங்கே ஜிம்மில் அப்படியே கார்னரில் மாஸ்க்கு போட்டுட்டு அப்படியே கேப்போடு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இவனை எங்கேயோ ஏறுமா? அப்பா ஏறுறேன், சத்த இருங்க அப்படின்ட்டு டக்குன்னு அப்படியே பார்க்குறீங்களா? அவர் அப்படியே ஹாய் காமிக்கிறாரு. அத்தி, இது அது இல்லை, அவனே தான். இங்கே எதுக்கு வந்திருக்கான்? டி துஷ்டா, இங்கே எதுக்குடா? என் பொண்டாட்டி பிக்கப் பண்ண. யாரோட உனக்கு பொண்டாட்டி? பாரு உன்னை வச்சுக்கிறாரு. வச்சுக்கிறதுக்கு நானுமே வந்திருக்கேன் அப்படி நீங்கள் முறைச்சிட்ருக்கீங்க. என்னம்மா பண்ணுற, ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் கடன்னு அப்படியே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒழுங்காக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை காமிச்சிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்படின்னா நீ கீழே இருங்க, என்னோடய பொண்டாட்டியை கூப்பிட்டு நான் மாட்ட போயிடுறேன். டி யாரா உனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முணுமுணுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. என்னம்மா பேசிகிட்ருக்க? அப்பா இல்லைப்பா, ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ப்பா, அது மட்டும் படிச்சிட்ருக்கேன். சரிம்மா படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் எங்கள் ஜிம்மில் திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை கண்ணடிச்சிட்டு வர்றது என்ன, உங்களை கை காமிச்சிட்டு வர்றது என்ன, ஒழுங்காக இருடான்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் கேட்க மாட்டாரு. இப்போ அப்படியே காலேஜ் வந்திருக்குமா, பார்த்து போமா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு அப்படியே திரும்புவார். ஜிம்மன் வந்து உங்களுக்கு முன்னாடி கேம்பஸ்குள்ளால் உள்ளே போகிறாரு. எதுக்கு என்னோடய கேம்பஸ்குள்ளே வரோம், இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளாலே முணுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. இங்கே ஜிம்மன் பைக் அப்படின்னு நிறுத்திட்டு அவர் மட்டும் உங்களை பார்த்த மாதிரி நேராக வந்துட்டுருக்காரு. வாடா வா, உனக்கு இருக்கு பாரு, எனக்கு நீ மட்டும் என்கிட்ட சட்டையை காமிச்சு பாரு, வாழை துண்டை கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் கேங்கெல்லாம் உங்களை பிடிச்சிட்டு லேபுக்கு டைம் ஆச்சு, என்ன பண்ணுற, வா, இல்லடி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு அப்படியே போகிறாளுங்க. நீங்கள் இங்கே ஜிம்னுடைய கை காட்டு மிரட்டிகிட்டே போகிறீங்க. போடி, வெயிட் பண்ணுறேன், இங்கே தான் இருப்பேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் லேப்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வரும்போது அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. நீ இன்னும் போகலையடா நீ? எங்கே போகணும்? உன்னை கூப்பிட்டு என்னன்னு போகணும்? இது பாரு, என் அக்காவை பார்க்க வந்தேன், என் அக்காவை பார்த்தேன், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அப்படியா? அப்போது நான் உனக்கு வேணாமாடி? வேணாம். நீ யாடா எனக்கு? நோக்கு நான் புருஷன்டி. பவானி, பெருமானி மன்னிச்சுக்கோங்க, இவன் என்ன சொல்கிறதே தெரியல, இவனை இன்னையோட காலி பண்ணிடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி தோர்த்துறீங்க. நீ என்னை எதுக்கடி தோர்த்தணும், நான் எங்கே தான் இருக்கேன், அப்படியே கட்டிக்கோ ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறீங்களா. இங்கே ஜிம் ரெடியாக இருந்துகிட்ருக்காரு. ஒன்று போய் ஏன் கை தொடரதா? ஐயோ சே, கேவலம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கை எடுக்கிறீங்களா. ஏன்டி ஆனால் உன்ன கேவலங்கிற உன் புருஷன்? யாருடா நீக்கு புருஷன்? நீனா? நீ எனக்கு புருஷனா? ஐயோ பகவானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. என்னடி திரும்ப சொல்லிகிட்டே இருக்கா? பாருடா, நான் ஒன்று அடிக்கிறதுக்குள்ளே போயிடு, அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேப் முடிஞ்சோடனே வீட்டுக்கு கிளம்பணும். ஆனால் உங்கள் அப்பா கிட்டே நீங்கள் வழக்கம் போல் டைமிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்களா. இங்கே அப்படியே பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜிம் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு எங்கேயும் போகிற? எங்கே போனாலும் கூட வந்துருவியா நீ? ஒழுங்கு மரியாதை போயிட்டுடா, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது.
எங்கே போகிறேன்னு சொல்லு, அவர் பேசலாம். ஏன் ஆற்றுக்கு தான் போகிறேன், உனக்கு என்னடா அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் நின்றுட்டுருக்கீங்க. ஏய் அப்போது காலேஜ் ஓவரா? நீங்கள் எதுவும் பேசலை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. பஸ் வருதான்ட்டு கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கா. அப்படியே வந்து நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் அங்கே பெஞ்ச் இருக்கு, அப்படியே உட்காடுறீங்க. ஏய் உண்மையுமே அவ்வளோதான் உனக்கு? நீங்கள் எதுவும் பேசலை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ என்ன நீ சொல்கிறியா இல்லையா? எப்போ ஆமாண்டா, அதனால தான் ஆற்றுக்கு கிளம்பிட்டு இருக்கு, உனக்கு என்ன மூடி போடா அப்படின்ட்டு திரும்ப உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் ஏன்டி இவ்வளோ க்யூட்டாக இருக்கா? அப்படியே ஒன்று பாருடா நோக்கு. இல்லை இரு, இது கல் எடுத்து மண்டையை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் அப்படி தூக்குவீங்களா? ஏய் எதா பண்ணிடாடி உன் புருஷன், பாருடா பார்க்குறேன்டி, தூக்கி போடு அப்படின்னு அந்த கல்லை தூக்கி போட்டு அப்படியே உங்களை அப்படியே திரும்ப உட்கார வச்சுட்டு வெளில எங்கே போகலாமா? நீங்கள் எதுவும் பேசவே இல்லை, அப்படியே திருப்பிகிட்ருக்கீங்க. ஏய் வெளில போகலாமான்னு கேட்டேன். நான் பாரு எங்கே பார்க்குறது, இவங்கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூணு உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு ½ hour கிட்ட அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. இங்கே அப்படியே ஜிம் தியாக்கு கால் பண்ணிட்டு, அண்ணி என் காதல் சாகிற நிலமையில இருக்குது, நீ தான் காப்பாற்றணும். என்னடா பண்ணி தொலைச்ச? அண்ணி இவள் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கா, கொஞ்சம் அவகிட்ட பேசி கரெக்ட் பண்ணி விடு அண்ணி. அண்ணி கொடுக்குற அண்ணி அப்படின்ட்டு. ஏய் அக்கா பேசுகிறாங்க அப்படின்னு ஃபோனை உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஜிம் நெட்ட போயிட்டாரு. அக்கா வர சொல்லுக்கா. என்னடி எங்கே இருக்கா? இல்லைக்கா லேப் முடிஞ்சிச்சா, வீட்டுக்கு கிளம்பிட்டுக்க. சரி கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடி? என்னக்கா என்னாச்சு? ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணடி. என்னன்னு சொல்லுக்கா. அவன் எங்கேயும் கூப்பிட்றான், போயிட்டு வந்துடுறேன். அக்கா அவன் கூடலாம் என்னை சேர்த்து வைக்காத, என் பெருமான் கோச்சிப்பான். டி என்னாடி போயிட்டு வாடி, அவன் வேறு என்கிட்ட கெஞ்சுறான். அக்கா போய் அக்கா இல்லை, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? ஐயோ இல்லைக்கா நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இங்கே ஜிம்மனுக்கு குழுன்னு இருக்கு, ஒரு மாதிரி சந்தோஷம் தாங்கலை. டக்குனு இங்கே ஃபோனை வாங்கி கட் பண்ணவே இல்லை, டக்குனு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஏய் வா போகலாம். இப்போ பாருடா என் மேலே கை பட்டுண்டு உன்னை அவ்வளோதான். சரி கை காலி எதுவுமே படாமல் எல்லாத்தையும் மடக்கி வச்சுட்டு வரேன் வா அப்படின்ட்டு கடன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இதில் எல்லாம் என் அக்காக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிக்கிட்டே ஏரியாவில் எப்படி உட்காரதுன்னே தெரில, ரொம்ப ஹைட்டாக இருக்கா. இதில் எனக்கு உட்காரவே தெரியலடா, என்னடா பண்ணுவேன் துஷ்டா. இரு நான் தூக்கி உட்கார வைக்கவா? வேண்டாம் நிறுத்து, நானே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாவணி அப்படியே சுருட்டி இப்படி இடுப்பில் சொருகிண்டு அப்படி நீங்கள் உட்காடுறீங்க. ஐயோ ஏய் பார்த்து தான் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியமாக இங்கே ஜிம்மினோட ஷோல்டர் அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. இங்கே ஜிம்முனுக்கு ஆனந்தான் தாங்கலை. இப்போ அவர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் அப்படியே இந்தியா வந்து கேட்டுகிட்டே இருந்தப்போ போல் சிரிச்சுக்கிட்டே ஃபோன் வைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ரொம்ப தூரம் அப்படி ஒரு லாங் ட்ராவல் மாதிரி இருக்குது. எங்கே தாண்டா போயிட்டே இருக்கேன், என் அக்காக்காக வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழுத்து பேசிக்கிட்டே நீங்கள் மட்டும் வந்துகிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி அழட்டிக்காத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அங்கே ஒரு தனி அப்படி புக் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் இருக்குது டேபிள் வந்து. அது மாதிரி டேபிள் புக் பண்ணியிருக்காரு. உங்களை கூப்பிட்டு போய்ட்டு உட்கார வச்சுட்டு இப்போது இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? சோறுதிங்க. நான் உனக்கு கேட்டேனா? நீ கேட்கல, ஆனால் எனக்கு பசிக்கிறதில்ல. என் அக்கா உன்னை ஏதோ வாங்குறதுக்காக அனுப்புனான், அதனால் வந்தேன். வாங்கிறதுக்காக தான், ஆனால் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அவன் ஃப்ரெண்டை வர சொல்லியிருப்பாங்க போல். ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு கவர் அப்படியே ஒரு கார் மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே கடகடன்னு முடியாறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. வந்துட்டேன் உனக்காக தான். இந்தா என்னது இது, நீக்கு எதுக்கு? உனக்கு தான், என் பொண்டாட்டிக்கு நான் ஆசையாக வாங்கினது. ஓப்பன் பண்ணி பாருடி. நீங்கள் முறைச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்ன பொண்டாட்டியோ?
நானும் ஒரு அளவுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு இருக்கேன். ஒழுங்காக போயிடு, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நகர்த்தி வரீங்க. ஓப்பன் பண்ணி பாருன்னு. உனக்காக தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நகர்த்தி வைக்கிறாரு. நீங்கள் வாங்க மாட்டீங்க. இதோ பாருடா, உனக்கு அவ்வளோதான். என் பெருமான் மட்டும்தான் எனக்கு ஆம்படியா, நீ கிடையாது. அந்த பெருமானே நான் தான், எடுத்துக்கோ. இதோ பாரு, உனக்கு அவ்வளோதான். நான் கிளம்புறேன். இது சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அவர் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, நோக்கு அறிவு இல்லையா, கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிட்டு நீங்கள் போகிறீங்க. போகவே எங்கள் ஜிம்மில் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு, இது உனக்காக தான், வாங்கிக்கூடி. எனக்கு தேவையில்லன்னு சொன்னேனோ இல்லையா உனக்கு, வேண்டாம் வச்சுக்கோ. நீங்கள் என்ன ரொம்ப லவ் பொங்குதோ? ஏன் என் அக்காவை கூட்டிட்டு போனது பத்தலையா? அவள் படுற கஷ்டம் பத்தலையா? நானும் வரணுமா? தப்பா, நீக்கும் நோக்கும் என்றைக்கும் செட் ஆகாது. முழு முறையாக கைவிடு அப்படின்ட்டு கை உதறிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. திரும்ப அவர் கை பிடிச்சிட்டு, ஏண்டி எனக்கு என்ன குறை? தப்பா, நோக்கு என்ன குறைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிடிக்காததுக்கெல்லாம் காரணம் இல்லை, ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறீங்க. அவர் டக்குன்னு உங்களை கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த அதில் வந்து சாரி இருக்குது உங்களுக்கு எடுத்திருந்தார் இல்லையா, அந்த சாரி அப்படியே உங்கள் கையில் கொடுத்துட்டு, இதை பாரு, நீ தான் எனக்கு பொண்டாடி. அது இந்த ஜென்மத்தில் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும்தான். லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. நோக்கு அறிவில்லை. புடவை கொடுத்தா வாங்கி போயினா, எனக்கு தவலை, நீ வச்சுக்கோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் மேடம் கடன்னு ஓடுறீங்க. ஏய் எங்கே ஓடுற அப்படின்ட்டு அந்த சாரி இப்படி எடுத்துக்கிட்டு உங்கள் பின்னாடியே ஓடியாராரு. நீங்கள் கடன்னு போயிட்டு எப்படி அங்கேருந்து போகணும் என்னன்னு தெரியல. உங்களுக்கு லைட்டாக அப்படியே கண்ணில் அழுக வருது. பட் ஆனால் அப்படியே போய் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆட்டோ அண்ணா நிறுத்துங்க. இப்போ இதுக்கு நீ ஆட்டோவில் நிறுத்துற? தோ பாருடா, உன்னை நம்பி நான் வந்தேன். தப்பு தான் என் பிராணனே, வாங்காத, ஒழுங்க போயிடு அப்படின்ட்டு நீங்கள் அண்ணா நகர் எங்கம்மா? அண்ணா நகர்ண்ணா. ஏறம்மா. அவனு கேட்டாலா, மூடிட்டு போடா அப்படின்னு மிரட்டி விட்டு திட்டி அனுப்பி விட்டுறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, நோக்கு என்ன தாண்டா வேணும்? நீ தான் வேணும். கிடைக்க மாட்டேன். கிடைப்ப துப்பார். பார்த்துட்டு தான் இருக்கா, ரொம்ப லவ் பண்ணுறாடே. துப்பார், உன்னை எனக்கு பிடிக்கலடா, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. அதுக்கு தெரில, வா. துப்பா, நான் வரல, போக்கூட நான் வரல. ஏன்டி இப்படி பண்ணுற? லவ் பண்ணுறாடி, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். உன் வீட்டில் பர்மிஷனோட கேட்குறேன். உன் வீட்டில் பர்மிஷனோட கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. முடியவே முடியாது. அதுக்கு நான் வருவேனா? அதுவும் மனப்பொண்ணா? உனக்கெல்லாம் நான் ஆம்படியெல்லாம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நீங்கள் மாட்ட போகிறீங்களா? இங்கே ஜெம், நல்ல கையை விடுறா. உன்னை நம்பி வந்ததுக்கு, என்ன நம்பி வந்ததுக்கு உன்னை நான் ரேப்பா பண்ணிட்டா? நீங்கள் அப்படியே பயம் மூடிக்கிட்டீங்க. இதை பாரு, உன்னை லவ் பண்ணுறேன் ரொம்ப பியூரா, சும்மா ஏமாற்றி போகிற மாதிரி இனிமேல் பேசிட்டு. இதை பார், நான் உனக்கு கேடு கட்டணும் இல்லை, பொம்பளை பொறிக்கோ கிடையாது. ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். நீ என் பொண்டாட்டின்னு மனசில் இல்லை, மனசுக்குள்ள என் உயிர்லேயே குத்திட்டேன். நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. நான் கிளம்புறேன். இல்லை, கூட்டு போய் விட தெரியாதா? எங்கே போகிறேன்ற செவில் விட்டுன்னு அப்படியே பழுத்துரும். எவனோ நம்பி போகிறேன்ற கூட்டு வந்த உன்னை என்ன ஏதோ பண்ணிட்டேன்னாடி, கையை பிடிச்சி எழுத்தணும் இல்லை அவங்க ஏதாவது. என்ன கொஞ்சம் ஓவராக பண்ணுறேன் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே அவரோட முடியல அப்படியே கூதிக்கிட்டு அப்படியே அவரோட ஃபேஸ் அப்படியே திருப்பிட்டு அப்படியே நடந்துட்டுருக்காரு. அப்படி இப்படியே நடந்துட்டுருக்காரு. டக்குன்னு அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஏறி போகலாம். இல்லை, நான் உங்க கூட வரல. ஏரியா இல்லை, நான் வரமாட்டேன். நோக்கு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்டு நீ கிளம்பு, நான் வீட்டுக்கு போய்ப்பேன். வீட்டுக்கு எப்படி நடராஜா சர்வீஸ் ஆகும்? வேலை வந்துட போகுது, ஏறடி, வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். இல்லை, நான் வரல. நீ மட்டும் இப்போ ஏறலன்னு விஷயம் பொண்டாட்டின்னு ஊரியே கூப்பிட்டுருவேன். நீங்கள் அப்படியே கையில் பசஞ்சு அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. ஏன்
ஏறுறதுக்கு என்ன வலிக்குதா? நான் தூக்கி உட்கார வைக்குமா? இல்லை நானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே பொறுமையாக நீங்கள் மேலே ஏறுறீங்க. ஜிம்னோட ஷோல்டர் தான். அவர் கடுக்கடுன்னு இருந்துட்டுருக்காரு, கடுப்பில் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் ஏற முடியாமல் அந்த ஷோல்டர் அப்படியே பிடிச்சி ஏறுவீங்களா? அப்படியே லைட்டாக அப்படியே வழுக்குது உங்களுக்கு. பார்த்து ஏறு. பார்த்து தான் ஏறு. என்ன வண்டி மாதிரியா இருக்குது, மண்டை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இழிச்சிக்கிட்டே நீங்கள் மட்டும் ஏறுங்க. பார்த்து, நீ ஒன்றும் தொடாத, நானே ஏறிக்கிறேன். தொடலை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சிடு சிடுன்னு இருந்துகிட்ருக்காரு. நீங்களுமே சிடு சிடுன்னு ஒரு மாதிரி கோவமாகவே இருந்துகிட்ருக்கீங்களா? ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக அந்த ட்ராவல் போயிட்டே இருக்குது. பார்த்து பொறுமையாக போகிறீங்களா? ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் உங்களுக்கு லேட் ஆகலையா? எனக்கு லேட்லாம் ஆகலை, நீங்கள் பார்த்து போங்க. எனக்கு பயமா பயமாக இருக்கு. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரா? திரும்ப அப்படியே ஒரு மரத்துக்கு கடையில் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. எதுக்கு நின்னீங்க? கொஞ்சம் பேசணும், இறங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒழுங்க என்ன ட்ராப் பண்ணுங்க. ட்ராப் பண்ணுறேன்டி, இறங்க. முடியாது. சரி நீ உட்காந்துரு, நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இறங்குறாரு. நீங்கள் அப்படியே பைக்கில் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே இறங்குவீங்களா? இல்லை. என்ன? சரி உண்மையாக சொல்லு, எமலை கொஞ்சம் கூட உனக்கு விருப்பம் இல்லையடி? கொஞ்சம் இல்லை, இத்தனோண்டு கூட உன் மேலே விருப்பமே இல்லை, துளி அளவு கூட இல்லை. போதுமா? வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? எனக்கு வீட்டுக்கு போகணும். அப்போது என் மேலே அபிப்பிராயமே இல்லையா உனக்கு? நேக்கு உங்கள் மேலே துளி அளவு கூட எந்த அபிப்பிராயமும் இல்லை. போதுமா? வாங்கோ. இல்லை நான் ஆட்டோவில் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இப்படி போவீங்க. ஆனால் போய் தொலையாதா, வா, அதான் இல்லைன்ட்டி போகலாம் அப்படின்ட்டு ஒரு பைக் எடுக்கிறாரு. திரும்ப அதே மாதிரி தான் ஸ்ட்ரகிள் பண்ணி உட்காருங்க. ஒரு மாதிரி லாங்காக அப்படியே போகுது காலேஜ்கிட்ட. நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. அவர் உங்களை பார்க்கவே இல்லை. நீங்கள் போகலாம், நான் இறங்கிட்டேன். பார்த்து பத்திரமா போ. என்ன ட்ராப் பண்ணவா? ஐயோ வேண்டாம், ஏன் தப்புனார் வந்துடுவா, நீங்கள் கொஞ்சம் கிளம்புங்க. சரி. அப்புறம் இந்த சாரியாவது எடுத்துக்கிற மாதிரி இருக்கியா? ஐயோ சாமி, தயவு செஞ்சு வேண்டாம். நான் தான் உங்களே பிடிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன திரும்ப பிடிக்கல? சரி கட்டுவடி, ஒரு நாள் கட்டுவேன் அப்படின்ட்டு அதை அப்படியே டேங்கர் மேலே அப்படியே வச்சுக்கிட்டு பைக் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. உங்கள் தாவணியும் பறக்குது. அருவி கட்டுவேன், எப்படி போகிறான் பாரு. அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் நிற்கிறீங்க. அப்புறம் உங்கள் அப்பா வராரு. உங்கள் அப்பா கூட அப்படியே நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. இங்கே ஜம்னு வீட்டுக்கு போயிட்டார். கடுக்கடுன்னு இருந்துகிட்ருக்காரு. டேய் என்னடா, வா. எல்லாம் நீ ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். டே அண்ணி நான் அப்புறம் வரேன் அப்படின்னு கடகடன்னு அந்த சாரி எடுத்துகிட்டு மேலே போயிட்டார். என்ன கொடுக்காத அப்படியே எடுத்துகிட்டு போகிறான், என்னாச்சு அப்படின்னு நீங்கள் தியா மண்ணுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. டைம் ஸ்கப் ஆகுது, ஆனால் நைட் ஆகுது. கீழே சாப்பிட்டு ஜிம் மட்டும் வரவே இல்லை. சரி பொறுமையாக வருவான்னு சொல்லிட்டு இங்கே தியா மட்டும் உட்காந்துட்ருக்கு. ஜேகப் சாப்பிட்டு மேலே போயிட்டாரு. இங்கே தியா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. என்னடி மேலே வா. இல்லைங்க இன்னும் ஜிம்மன் மட்டும் வரல, அவனை கூப்பிடுங்க. என்ன சொல்கிற அப்படின்னு ஜிம்னு போய் கூப்பிட்றாங்க. அங்கே எந்த சத்தமும் கேட்கல. ஒரு வேளை டயர்டில் தூங்கிட்டானோ போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் நைட் அப்படி ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஒரு மாட்டம் கிளம்பிக்கல வராரு. டேய் என்னடா நைட்டு தூங்கிட்டியான்னு? ஆமாம் நீ கொஞ்சம் டயர்டு. ஓ சரிடா, சரி வா வந்து சாப்பிடு. இல்லை நீ என்னடா என்ன நடக்குது? நேற்று எடுத்துகிட்டு போன சார் எப்படியே ரிட்டர்ன் வந்துடுச்சு, என்ன சொன்னா அவள்? இல்லை நீ அவளுக்கு எனக்கு பிடிக்கலையா? நான் தான் சொன்னான்லடா ஆசையை வளர்த்துக்காதன்னு. அவள் அப்படி இல்லைடா. இல்லை நீ அவள் தான் எனக்கு பொண்டாட்டி. எந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மம் எடுத்தாலும் அவள் மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய் கல்யாணமா? அப்புறம் லவ் பண்ணுறது எப்படி அப்படியே விட்டு போயிடுவாங்கண்ணா. கல்யாணம் தானே, அதோ இந்த வீக்குள்ளால் அவள் நான் கல்யாணம் பண்ணுறேன். டே அப்பாவுக்குள்ள தெரிஞ்சனா? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரியே தான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறதும் போகிறேன். டே அங்கேயா? ஆமாம் நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க. டே நல்லா இருடா. நீ ஏதாவது பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் ஆகாது,
ஒரு பிளான் இருக்குது, இருங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி மட்டும் அப்படியே கிளம்பி போகிறாரு. இங்கே தியாவுக்கு அப்படியே வயிற்றில் புளியை கறக்குது. ஜேக்கப் வந்து அவர் கீழே இறங்கி வரும்போது இதெல்லாம் சொன்னோன்னே என்னடி சொல்கிற, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோடு இருந்துகிட்ருக்காரு. டைம் ஸ்கிப்பு டைரெக்டாக இப்போது அதாவது உங்கள் அப்பாவுடைய பேக்கரி அங்கே போயிட்டாரு. மாஸ்க் கீஸ்க்கு எதுவுமே இல்லை. அங்கிள் சொல்லுங்கள், நீ நீ எதுக்குடா இந்த கடைக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அங்கிள் 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 கூலாங்க. என்னடா கூலாக்குறது? என் பொண்ணோட வாழ்க்கை இதை பாருங்கள் அங்கிள், அவங்க நல்லா தான் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இப்போ ஒரு வாரமாக மட்டும்தான். அவங்க ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே கஷ்டம் உங்கள் பொண்ணும், அதாவது உங்கள் 2வது பொண்ணும் அனுபவிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னடா என்ன வளர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவே இங்கே ஜெமினி வந்து ஆமாங்கல், நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளுமே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உளர்றாரு. என்ன என் பொண்ணு ஒன்று லவ் பண்ணா? ஆமாங்கல். அது மட்டும் இல்லை, என்ன நினச்சிருக்க, என் வீட்டு பொண்ணு ஒன்று எப்படி விரும்புவாளா? என்ன விரும்ப மாட்டா, பட் நான் அவளை விரும்பிட்டேனே, அதனால் என்னடா என்ன இந்தாங்க ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே பார்த்தோன்னே ஷாக். மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. அங்கிள் 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 என்னடா எப்படா என் பொண்ணு? ஆமாம், இது அவளுக்கு தெரியாது நடந்த விஷயந்தான். மன்னிச்சிருங்க அங்கிள், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் சம்பளத்தோடு கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசவே இங்கே அவர் பேசவே இல்லை. ஒழுங்கா கடை விட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் ஜெமினி வந்து போயிட்டார், எதுவும் பேசவே இல்லை. திரும்ப ஒரு 1/2 hour கழிச்சு அப்படியே திரும்ப உள்ளே வராரு. அவர் பேசவே இல்லை, மறுத்து பேசவே இல்லை, எதுக்கடா உள்ளே வந்து அப்படின்னு கேட்கவே இல்லை. அவர் அப்படியே உட்காந்துட்ருக்காரா. அங்கிள் என்ன யோசிச்சிருக்கீங்க? அவர் திரும்ப எதுவுமே பேசவே இல்லையா? இங்கே கேட்டுகிட்டே இருக்காரு. அவர் பேசுகிறத கேட்கவே மாட்டாரு, அதாவது உங்கள் அப்பா கேட்கவே மாட்டாரு. டக்குன்னு காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். மன்னிச்சுங்க அங்கிள், தெரியாமல் பண்ணிட்டேன். உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஆசையில் தான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நீங்கள் உங்கள் மனப்பூர்வமாக அவளை எனக்கு நீங்கள் தார்வாத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருக்காரு. எந்திரி அப்படின்ட்டு கையை மட்டும் ஆட்டி எந்திரிக்க சொல்கிறாரு. ஜெமினோட எந்திரிச்சு நின்றுட்டு, இதை பார், என் பொண்ணு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது ஒயின் மேலே ரொம்ப பாசம் போல், தியாவை விட ஒயின் மேலே ரொம்ப பாசம் போல். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி பக்தியாக இருப்பா, பெருமான் மேலே என்னோட பெருமான் அப்படின்னு இருக்கிற பொண்ணு இப்போது கன்சீவாக இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன ரிப்போர்ட்னால் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் போட்டு ஒரு பொய்யான ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அது வந்து உங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரியும், உங்களுக்கே தெரியாது நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும் இங்கே ப்ரிட்டன் பண்ணி இங்கே சொல்லியிருப்பார். ஃபைனலாக சம்மதமும் வாங்கிட்டார். இப்போது உங்கள் அப்பா அப்படியே டேரெக்டாக காலேஜுக்கு தான் வர்றாரு, உங்களை பிக்கப் பண்ணுறாரு. எதுவுமே பேசவே இல்லை. என்னடா எப்படி பண்ணேன், இன்றைக்கி டே எப்படி போச்சு, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வருவார். பட் எதுவுமே பேசவே மாட்டாரு. நீங்களும் ஆச்சரியமாக கேட்குறீங்க, பதில் பேசவே மாட்டாரு. அவருடைய உருன்னு வராரு, ஏதோ கோவத்தில் இருக்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்க. வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போயிட்டு எப்பவும் போல் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை எல்லாமே பண்ணணும். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை குளிக்கணும். அதுமாதிரி நீங்கள் குளிச்சுட்டு வெளில வருவீங்களா, பல்லார்னு செவ்வலில் ஒரு அறை. உங்கள் அம்மா, அம்மா எதுக்கு என்ன அடிக்கிறேன்? நீ பண்ண வேலைக்கு உன்னை கொல்லணுண்டி. நான் என்னம்மா பண்ணேன்? எதுக்கு அடிக்கிறேன்? நான் அப்பாட்டே சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு கேட்குறீங்க. உங்கள் அப்பா உங்ககிட்ட எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்பா அப்பா அம்மா என்னை அடிக்கிறேன். அவர் எதுவுமே பேசாமல் உட்காந்துட்ருக்கா. இங்கே வந்து உங்கள் அம்மா வந்து 100 அடி பலார்னு செவலில் கொடுத்துட்டு என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீ புள்ள தச்சையாக இருக்காண்டி அவன் சொல்கிறான். யாரும்மா, யார் என்ன சொன்னா? எனக்கு ஏதோ தெரியாது, யார் சொன்னா? இல்லைம்மா நான் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து அழுதுட்ருக்கீங்க. இப்போது அளவே உங்கள் அப்பா வந்து உனக்கும் அவனுக்கு கல்யாணம், அந்த பொண்ணு கேட்க சொல்லு. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ளே போயிட்டாரு. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. யார் என்ன எதுன்னே தெரில உங்களுக்கு. புள்ள தாச்சின்னு சொன்னால் எப்படி இருக்கும்?
அந்த பிள்ளை மட்டும் அழுதுட்டுருக்கு. அதான் நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க, விழுந்து விழுந்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பேசவே இல்லை, அப்படியே கிச்சன் பக்கம் போயிட்டாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் யாருக்குன்னே தெரியல, எப்படி நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க? டைம் ஸ்கிப் ஆகுது. எங்கள் ஜிம்மு வந்து வீட்டுக்கு வராரு. நீ நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட சட்டையை பிடிச்சிட்டு அப்படியே குலுக்குறீங்க. ஏய் போயிடு, நீ என் வாழ்க்கையை பார், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி இல்லை, ஆனால் போய் சொன்னேன். ஏய் பார், போய் மட்டும்தான் சொன்னேன். நீ தான் எல்லாத்தையும் சொன்ன, நீ உண்மையாக்கிடுவேன். நீங்கள் டக்குன்னு வாய் மூடிக்கிட்டீங்க. அப்படியே பேக்கில் அப்படியே போகிறீங்க. இங்கே உங்கள் அப்பா அப்படியே வெளில வர்றாரு. டக்குன்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, சாரிங்க, என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு பொண்ணு பார்க்குவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி கோல்டாக சொல்லிட்டு ஒரு மாட்டம் மேலே அப்படியே துண்டு எடுத்து போட்டு, வஸ்திரம் எடுத்து போட்டு ஒரு மாட்டம் போயிட்டார் வெளில. இங்கே முந்தானே போத்துன மாதிரி உங்கள் அம்மா அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. அப்படியே கிச்சனுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. அவர் உங்ககிட்ட அப்படியே முட்டி போட்ட மாதிரி, தப்பார் எனக்கு தெரிலடி, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், உன்னை அப்படியே புத்தி, நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அப்படியே அதாவது காலை பிடிச்ச மாதிரி இப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு அப்படியே முறைக்கிறீங்க. நீங்கள் தெரில, போய்ட்டு வர அப்படின்னு கடற்கடன்னு போயிட்டாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவ்வளோ அழுக வருது, அழுதுகிட்டே இருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு போனவர் தியா கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, ஒத்துக்கிட்டாரா? அண்ணி நான் ஒரு தப்பு பட்டேன். என்னடா சொன்னேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. சொல்லிட்டாரு எல்லாத்தையும். பல்லார்னு ஜிம்முனுக்கு அப்படியே செவலை பல்லார்னு விழுது. ஏய் என்னடி பண்ணுற, என்னங்க பண்ணி வச்சுருக்கான் இவனுக்கு எப்படி தான் சொல்லி கொடுத்தனாங்க, என்ன பண்ணியிருக்கான் கேளுங்க. எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இவனா என்னன்னு கேட்டால் நான் ஜிம்மின் பக்கம் தானே நிற்பேன், ஆனால் இப்போ இவன் மேலே எனக்கு கோவம் வருதுங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிங்க. தியா அழுது. ஏன்னா தான் தங்கச்சி மேலே இப்படி ஒரு பழி தூக்கி போட்டு வந்திருக்கான்ல, கோவம் வரும்ல, அந்த கோவத்தில் அப்படியே அடிச்சுட்டு திரும்ப போயிட்டு 2 கையிலும் போட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஜிம்னு வந்து அப்படியே டக்குன்னு தியாவோட காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து என்னடா தப்பையும் பண்ணிட்டு காலில் விழுந்தா சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க அங்கே தியா. பட் ஆனால் கேட்கல. மன்னிச்சிருக்காண்ணே, எனக்கு தெரில, அவளை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னா இதை பண்ணி தான் ஆகணும்னு எனக்கு தோணுச்சு, அது நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கன்னு மேலே போயிட்டான். அப்புறம் திரும்ப மேலே இருந்துட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்றத மட்டும் இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணிட்டு அப்படியே போவாரா. அப்போ தான் அவங்க அம்மா வெளில வருவாங்க. இங்கே தியா கிட்ட, எந்திரிமா அத்தை, எந்திரிமா எந்திரி அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுட்டு இங்கே வந்து அவங்களுடைய மாமியார் வந்து ஒரு மாதிரி தட்டி கொடுக்குறாங்க. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியாவுக்கு ஒரு மாதிரி கண்ணில் டேஸ் வருது. மன்னிச்சிருமா, இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு. இவன் என்னன்னா அவங்க இடத்துல தலை கட்டி திடீர்னு கூட்டு வந்து நிறுத்தினான். இவன் ஒரு பொண்ணோட நடத்தையிலே கேவலமான ஒரு பழைய தூக்கி போட்டு வந்திருக்கான். தெரிலம்மா, மன்னிச்சிரு அப்படின்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன் அவங்களுக்குமே தெரியல. டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஜிம்மு கடன்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே இறங்கி வராரு. இங்கே எல்லோரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. என்ன நீ, என்னடா நீ இன்னும் கிளம்பலையா? யாரும் எதுவும் பேசவே மாட்டாங்க. இங்கே ஜிம்மனோட அம்மா, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளாமல் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கல்லடா, நீ பேசுவ அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. மா தப்பு பண்ணுறடா, தெரியுமா? தெரில, அவன் இந்த வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான். ஒழுங்காக சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. எதுவுமே பேசலை. கடன்னு அவங்களும் போயிட்டு அப்படியே கிளம்பிட்டு வராங்க. ஜிம்மின் கிட்டே பேசவே இல்லை. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது தியா பேசலை அப்படின்றது. அண்ணி அப்படியே வாயை மூடுறா அப்படின்னு கையை மட்டும் காமிக்கிறாங்க. இங்கே ஜேகோப் வந்து, சரிடா வா, கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஜேகோப் அப்படியே கூப்பிட்டு வராரு. ஜேகோப் தான் கார் ஓட்டுறாரு. ஜிம்னு அப்படியே உட்காந்துருக்காரு, டென்ஷனாக இருக்கார். என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தப்பு பண்ணுறோமோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தவைக்கிறாரு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் வீட்டில் தான் குடும்பமாக இப்போது வந்து உள்ளே வராங்க. இங்கே அவர் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. உங்கள் அப்பா தான், வாங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அப்படியே உட்காந்துட்ருக்காரு. எல்லோரும் வந்து அப்படியே நிற்பாங்களா, உட்காருங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் சொல்லி எல்லாேருக்கும் காஃபி கொடுக்குறாங்க. உங்களை தான் தேடுறாரு ஜிம்மனு, எங்கே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இங்கே அழுது கோலத்தோட
நேற்று என்ன ட்ரெஸ் போட்டிருந்துருப்பீங்களோ அதே ட்ரெஸ்ஸோட, அதாவது காலையிலே எந்திரிச்சு திருப்பாவை சொல்கிற ஒரு பொண்ணு காலையில் குளிக்காமல் அப்படியே உட்காந்துட்ருக்கிறப்போ இங்கே தியாவுக்குலாம் ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி விழுது. அப்பா பேசாதா, அப்பா இல்லை பேசாடி, ஒன்றை மாதிரியே என்னோட இன்னொரு பொண்ணு மாற்றிட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறாரு. இங்கே ஜெமினை பார்த்து அப்படியே தியா முறைச்சி தள்ளுது. நீ இல்லை, உனக்கு அவ்வளோதான்டா, அவ்வளோதான். என் குடும்பத்தை எவ்வளோ அசிங்கப்படுத்தணும்னு நினச்சியோ அசிங்கப்படுத்திட்டேன்லடா. நீ என்ன பேசுகிறீங்க? ஆமாண்டா, என்ன என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தியா மனசு கஷ்டமாக ரொம்ப ஜெமினிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. போது நிறுத்துறியா அப்படின்னு ஒரு குரல். உங்கள் அப்பா தான். என்ன காஃபி நீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற, அவளே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா திட்டுறாங்க. நீங்கள் இப்போது அந்த ட்ரெஸ்ஸோட இப்போது தலைவரி கோலமாக அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. கண் அப்படியே தொடச்சிட்டு எந்திரிச்சு அதே ட்ரெஸ்ஸோட அப்படியே வெளில வரீங்க. ஜெமின் அப்படியே பார்க்குறாரு உங்களை கிளர்ந்து மேலே. அம்மா காஃபி நானே கொடுக்குறேம்மா. அந்த அத்து பொண்ணா தாரவாத்து கொடுக்க போகிறீங்களம்மா? அப்பாவும் சொல்கிறது நம்பிண்டு என்ன நினச்சிட்டாருல்லம்மா குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ காஃபி எடுத்துகிட்டு வந்து ஒருத்தவங்க கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜிமின் கிட்டே கொடுக்கும்போது மன்னிச்சிடுறே, நீங்கள் அப்படியே ஜிமினை எரிக்கிற மாதிரி முறைக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கை வைப்பீங்களா? மரியாதை கையை எடுத்துட்டு காஃபியை மட்டும் எடுங்க அப்படின்னு முறைச்சிட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பின்னாடி போய் நின்றுட்டுருக்கீங்க. அங்கிள் கல்யாணம் நெக்ஸ்ட் வீக்கில் வச்சுக்கலாம் அங்கிள் அப்படின்னுங்க பதறி ஒரு மாதிரி தடுமாறி தான் அங்கே ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. இல்லை நாளைக்கு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே தலைவரி கோலமாக இருக்கீங்க, கண்ணில் தண்ணி. உங்கள் கையில் அந்த காஃபி தட்டை வச்சுருந்தீங்களே தாம்பாலம், நீங்கள் உண்மையிலுமே கன்சீவாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இது மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கண்ணில் தண்ணி இப்படியே வழியுது. ஜிம்னு அப்படியே உங்களை பார்த்துட்டு, இல்லைங்க பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக். இது என் பொண்ணோட வாழ்க்கை, அவளுக்காக நான் யோசிக்கணும்ல. போய் இந்த காலண்டர் எடுத்துன்னு வாடி அப்படின்னு சொன்னோடனே அந்த காலண்டர் எடுத்துகிட்டு வராங்க. எதுவும் காலையில் நல்ல நேரம்லாம் போல இருக்குது, அதனால் 4 to 5 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் கண்ணில் இன்னும் வழியுது ஓடுது. இவன் சொல்லி நம்ம அப்பா நம்பிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் உங்களுக்கு. டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே அப்படியே ஜிம் வீட்டுக்கு கிளம்புறாரு. நீங்கள் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே தியா ஆச்சு மூச்சுன்னு கத்துது ஜிம்மனை பிடிச்சிட்டு. இல்லை நீன்னு கெஞ்சிட்ருக்கான். இல்லை பேசவே இல்லை தியா. அவ்வளோதான் ரூமை சாத்திக்கிட்டு, எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நான் எங்கேயும் வரல, அவ்வளோதான். ட்ரெஸ் எடுக்கிறீங்களா எது எடுக்கிறீங்க எது பண்ணுறீங்களோ நீங்களே பண்ணிக்கோங்க உங்கள் தம்பிக்கு. அண்ணி என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஜிம்னு கேட்குறான். எதுவுமே பேசலை, கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பேசவே இல்லை. அப்படியே பர்ச்சேஸ் ஆகுதுன்னு ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஜிம்னுக்கும் உங்களுக்கும் உங்கள் கல்யாணம். உங்கள் அப்பா தான் கையை பிடிச்சி இப்படி கொடுக்குறாரு. அப்பா நம்பாதீங்கப்பா, போம்மா, இதுதான் இனிமேல் உன்னோட வாழ்க்கை. உன்னுடைய அதுக்காரனுடைய கையை நல்லா பிடிச்சிக்கோம்மா அப்படின்னு அவரோட கண்ணில் தண்ணி வரப்போ உங்களுக்கு கண்ணில் தண்ணி அப்படியே ததுமி வருது. நிஜம்னு கையை கிட்டமாக பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் அப்படி கண்ணெல்லாம் வைப் பண்ணி விட வரா, முறைக்கிறீங்க. உன்னை நான் கேட்டேனா, நீ உன் வேலையை மட்டும் பாருடா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அப்படி இங்கே முறைக்கிறாரு உங்கள் அப்பா. இல்லைப்பா, உட்காருமா அப்படின்னு உட்கார வச்சுட்டு அவரோட மடியில் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே ஜிம்மில் எடுத்து அப்படியே தாலி கட்டுறாரு. கெட்டி மேலே சொல்ல உங்கள் காலில் தண்ணி விழுது. இங்கே ஜிம்மில் அப்படியே தாலியை கட்டிட்டு இங்கே வந்து உங்கள் காலில் வந்து ஜிம்மின் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு, அடுத்தது நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்குறாரு. என்ன பண்ணுறேன் எந்திரிங்க. இல்லை என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்ல. என்னோடய மன்னிப்பு எப்பவும் கிடைக்காது உங்களுக்கு. தெரியலடி, மன்னிச்சிரு, நீ என்னோடய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இங்கே உங்கள் அப்பாவுக்கு புரியல என்ன பண்ணுறான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ பார்த்துட்டே இருக்க, அந்த பையனை எழுப்பு. இல்லைப்பா. எழுப்பும்மா
என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவே, நீங்கள் போய் எந்திரிங்கோ, சும்மா அப்படி நல்லவா மாதிரியே நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கடகடன்னு இருந்துகிட்ருக்கீங்க. என்னடா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு சைட்லாம் பார்த்துட்ருக்காங்க. சரி ஓகே, ஏதோ புதுசாக ஒரு ட்ரெண்டு க்ரியேட் பண்ணுறான் போல் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினைக்கவே, எங்கள் தியா வந்து கடுகடுன்னு முறைச்சிட்டே இருக்காங்க. இப்போது ஆசீர்வாதம் எல்லார்ட்டையும் வாங்கிட்டுருக்காங்க. ரிச்சுவல்ஸ் கிராஸ் ஆகுது. இங்கே தியா கிட்ட தான் உங்களை கூப்பிட்டு போயிட்டு மன்னிப்பு ப்ளஸ் வந்து ஆசீர்வாதம் ரெண்டுமே கேட்குறாங்க. கடைசியாக ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சு அருந்ததி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போவாங்களா. இங்கே ஜீவன் உங்கள் கை பிடிப்பாரா, மரியாதை கை இடுங்க. இல்லடி, இந்த கையை பிடிக்கிறதுக்காக தான் எவ்வளோ போய், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன பண்ணியிருக்கணும் கூட உங்களால் கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல. இதுக்கு எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு மன்னிப்பு கிடையாது தெரியும். பட் எனக்கு இதை தாண்டி வேறு வழி இல்லடி அப்படின்னு அந்த கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாரு கண்ணால். பட் ஆனால் நீங்கள் மதிக்கவே இல்லை, கையை உதறீங்க. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படின்னு கட்டாகட்டும். இதை வந்து 2 ஷார்ட்டாக டிவைட் பண்ணிட்டேன். 1.34 வரும்போதே நான் டியூரேஷன் எடுக்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி ஓகே, நம்ம ஸ்டோரியில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாக கொடுக்கணும்ல. ஸோ 2 ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். 1 ஷார்ட்டாக ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் சீக்கிரமாகவே செகண்ட் ஷார்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி என்ன கொஷின் அப்படின்னா, வழக்கம் போல் ஜிஎஸில் தான், வாட் ஆர் த டெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ் யூஸ்டு டியூரிங் த சுல்தான்ஸ் ரெயின்ஸ். இன் தமிழில் வந்து சுல்தானுடைய ஆட்சி காலத்தில் வந்து என்னென்ன டெக்னாலஜிகள் கொண்டு வந்தாங்க, என்னென்ன மாற்றம் கொண்டு வந்தார் அப்படின்றது தமிழில் கொஷின். நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், ஆன்சர் எடுங்க, தப்பு கிடையாது. அதை வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும் நீங்கள் கொடுக்குற ஆன்சர், ஓகேங்களா. இப்போ யூபிஎஸ்சியில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஆன்சர் பேஜ் என்னவாக இருக்குன்னா 10 மார்க்ஸ் வந்து 2 பேஜ், 15 மார்க்ஸுக்கு 3 பேஜ் கொடுப்பாங்க. அந்த 3 பேஜுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஆன்சர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதை விட ரொம்ப லென்த்தியாக போகுதுன்னா நீங்கள் வந்து நெருக்கி எதுனா புரியாத போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவும் இருக்கணும், நீட்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த ஆன்சரை நம்ம ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுக்குறீங்களோ அதுதான் ஆன்சர், ஓகேங்களா. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக யார் கொடுக்குறீங்க என்னென்னு பார்க்குறேன். நான் கொடுக்குறவங்கள வந்து நான் பின் பண்ணுறேன், ஓகேங்களா. ட்ரை பண்ணுங்கடா. உங்களுடைய நீங்கள் யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணலாம்னா உங்களுடைய நாலேஜ்க்காக நீங்கள் கெயின் பண்ணிக்கோங்க. தேடுங்க, அந்த ஒரு செகண்ட் தேடுறதுல என்ன ஆக போகுது. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ண ஆன்சர் வந்து ஃபில் பண்ணுங்கள். நான் நல்லா பண்ணியிருக்கவங்க நான் பின் பண்ணுறேன், ஓகேங்களா. ஓகேடா கைஸ்.